ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த ஊர்ல வந்து வீரப்பனோட பர்த்டேவோ நினைவு நாளோ கொண்டாட முடியாது. யாருமே பண்ண மாட்டாங்க. போலீஸ் போயிடுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். நான் என் டீ-ஷர்ட்லலாம் அவரோட ஃபோட்டோ போட்டுப்பேன். நாங்க பட்டாசுலாம் வெடிப்போம். நான் பேனர்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா அவர் சொன்னார். அவர் மட்டும் தான் தனியா தெரிஞ்சாரு அந்த ரிசர்ச்ல. தூரமா இருந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிற மக்கள் வந்து வீரப்பன் வந்து தெய்வமா ஹீரோவா பண்ணுவாங்க. அப்படியே நீங்க க்ளோஸ்ல வந்துட்டே இருந்தீங்கன்னா, அதாவது அவர் வாழ்ந்த அவர் இயங்கின பகுதியில் இருக்குல்ல, அது கிட்ட வர 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 இமேஜ் கொஞ்சம் மாறும். நீங்க சொன்ன அந்த ஆடியோ கேசட் இருக்குல்ல, முதல் முறை அது நாங்க நக்கீரனுடைய ஆர்கைவ்ஸ் தான். நிஜமா சொல்லணும்னா எனக்கு தெரியல வேற எந்த பத்திரிகையிலையும் இந்த அளவுக்கான ஆர்கைவ்ஸ் இருக்குமா அப்படின்றது. நாங்க ரொம்ப தேடி எடுத்து ஆசிரியர்கிட்ட வாங்கி அது ஒவ்வொன்றா கேட்கும்போது ஜிகர்தண்டா இன்டர்வல் வந்து நம்மளால மறக்கவே முடியாத ஒரு இன்டர்வலா இருக்கும். அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கும், இங்க அதை ஆடியோல கேட்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே உணர்வு தான், அதே பயம்தான். ஏன்னா எதிரில் ஒருத்தர் வந்து உயிருக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, இங்க இவர் வந்து ஆக்ரோஷமா பேசுறாரு. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா இடையில பழமொழிலாம் சொல்லுவாரு. அதே சமயத்துல அவருக்கும் ஒரு காண்டு இருந்திருக்கு. என்னன்னா, எத்தனை யானையை கொன்னோன்றது அவருக்கு தெரியும்ல. பட் ஆனா வெளியே வந்த கதைகள் பார்த்தா 500 1000 போது இவ்வளோன்னு சொல்லும் போது நம்ம இவ்வளோலாம் கொல்லவே இல்லை, என்னடா ஆச்சு அப்படின்னா நம்மளை வச்சு வேற ஒன்று நடக்குது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுது. ஸோ நம்ம கதையை வெளியே சொன்னாதான் இது உடையும்னு சொல்லிட்டு அவரு தேடும் போது அந்த சமயத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாரா இருந்தாலும் சரி தைரியமா செய்திகளை வெளியிட்டு இருந்த ஒரு மேகசின் வந்து நக்கீரன்ட்ட பேட்டி கொடுன்னு அவரும் முடிவு பண்ணாரு. இப்போ வீரப்பன் நக்கீரன் தேடினார், நக்கீரன் வீரப்பன் தேடிச்சு. ரெண்டுமே வந்து நிறைய ஊர்ல இன்னும் அந்த கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம வாழ்ற இந்த ஸ்டேட்ல இது ஒன்று நடந்திருக்கு. இது வரைக்கும் அதை பத்தி யாருமே எங்கேயுமே பேசல. இதுக்கான லிட்ரேச்சர் எங்கேயுமே இல்லை. இது பதிவே ஆகல. நக்கீரன் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை சதாசிவ கமிஷன் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. எனக்கே இந்த ப்ராஜெக்ட்ல போறதுக்கு முன்னாடி சதாசிவ கமிஷன் என்னன்னு தெரியாது. நம்ம ஸ்டேட்ல இருந்திருக்கோம். நம்ம ஸ்டேட்ல ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இவ்வளோ பேருக்கு இவ்வளோ கொடுமை நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியல. நம்ம உலகத்தில் இருக்க எல்லா இனப்படுகொலைகளை பற்றியும் பேசிட்டு இருக்கோம், வாதிக்கிறோம். நான் இதை பண்ணலங்கிறது வந்து ஒரு உண்மையிலே வருத்தம். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே இன்டர்வியூ பண்ணும்போது கடைசியா நாங்க எல்லார்ட்டையும் காமனா ஒரு 2 கேள்வியை கேட்போம். ஒன்று, வீரப்பன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு. பெரும்பாலும் அந்த கேள்விக்கு நல்லவர் தான் சொல்றாங்க, அல்லது நல்லவர் உதவி இருக்காரு அப்படின்ற பதிலும். போலீஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை நாங்க எப்படி கேட்போம்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க போய் போலீஸை அணுகுவீங்களா, அதுக்கு தயாரா இருக்கீங்களான்னா ரொம்ப வருத்தப்படுற வெக்கப்படுற வகையில யாருமே நாங்க போவோம்னு சொல்லலை. இல்லை போக மாட்டோம், முடிஞ்ச அளவு தவிர்த்துருவோம், இப்பயும் பயமா தான் இருக்கு அப்படின்ற பதில் தான் வந்தது. நக்கீரன் எடுத்த ஆர்கைவல் டேப்ஸ்ல 2000 வருஷத்துல வந்து இந்த உண்மையான விக்டிம்ஸ் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. நாங்கள் காட்டினது வந்து ஒரு 10% மட்டும்தான். ரொம்ப செலக்ட் பண்ணி இது சொன்னா இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு காட்டினது தான். அதில் ஒரு அம்மா, குறிப்பிட்ட அம்மா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்களை எப்படி வந்து செக்ஷுவல் அஃபெண்ட் பண்ணாங்க, எப்படி செக்ஷுவல் அசால்ட் பண்ணாங்க, அவங்க குழந்தை இறந்து பிறந்துச்சுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது எத்தனை வாட்டி நாங்கள் எரிட்டில் வரும்போதுமே எங்கள் எல்லாரோட தலையும் இப்படி இருக்கும். எல்லாருமே இப்படி உட்காந்துருப்போம். எங்களால் அதை கேட்கவும் முடியாது, அந்த விஷயம் பார்க்கவும் முடியாது. அவங்க வெறும்னு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இப்படி கண்ணை தொலைப்பாங்க, அவ்வளோதான். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். ZEE5 OTT பிளாட்ஃபார்ம்ல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் கூஸ் முனுசாமி வீரப்பன் தொடரினுடைய கிரியேட்டிவ் டீம் தான் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் இணைஞ்சிருக்காங்க. மிஸ்டர் வசந்த், மிஸ்டர் ஜெய், மிஸ்டர் சரத். ஃபர்ஸ்ட் என்னுடைய கேள்வி அப்படின்றது, வீரப்பன் அப்படின்ற அந்த நபரினுடைய எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் ஓரளவுக்கு இந்த டிஜிட்டல் யுகத்தில் கிட்டத்தட்ட அந்த ஸ்டோரி வெளியாகி நக்கீரன்ல பிரேக் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் எல்லாரும் நிறைய வேர்ஷனை முன் வச்சிருப்பாங்க. இப்போ கூட ரீசெண்டாக இன்னொரு OTT பிளாட்ஃபார்ம்ல ஒரு தொடர் வெளியாச்சு. இப்படி நிறைய வேர்ஷன்ஸ் வந்துருச்சு. யூடியூப்ல வீரப்பன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செல்லிங் கண்டென்ட். இப்போ நாங்களாம் யூடியூப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வீரப்பன் அப்படின்ற அந்த பேருக்கு அதை வைத்தே அவர் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இயங்கிட்டு இருக்கு. அவர் என்ன சாப்பிட்டாரு, எப்படி இருப்பாரு, காட்டில் அவர் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாரு, அவருடைய ஜேர்னி என்னவா இருந்துச்சு, அந்த ஊர்ல போய் இன்டர்வியூ பண்றதுன்னு நிறைய சேனல்ஸ் இருக்குது. நம்மளால பார்க்க முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் அப்படின்னு சுருக்கிட முடியாது, பட் அதுதான் ஃபேக்டும் கூட. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எதை பிரேக் பண்றது வந்து ஒரு சேலஞ்சா இருந்தது. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எல்லா விதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நல்லவர், ஹீரோ அப்படின்ற ஒரு வகம், இன்னொரு இடத்துல வந்து அவர் கெட்டவர், ஒரு கிரிமினல் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இப்படி எல்லாமே மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இப்போ எது வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்தது, எதை பிரேக் பண்றது, எதை பிரேக் பண்ணி மக்கள்கிட்ட இவரை என்னவா நம்ம காமிக்க போறோம், எல்லாமே காமிச்சிட்டாங்களேன்ற விஷயம் இருக்குல்ல, இதுல எது உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்தது? சேலஞ்சிங்னா முதல்ல அந்த 9 மணி நேரம் வீடியோ பார்த்து முடிச்சோடனே யாரா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வீரப்பன் மேல இமேஜ் வந்து பயங்கரமா ஏறிடும். அவர் ஃபேவரா தான் நம்மளுடைய மைண்ட் செட் போய் நிற்கும். ஸோ சேலஞ்ச் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தோற்றம் வந்துடக்கூடாது. நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதாவது அந்த பேலன்ஸ் வந்து வீரப்பன் இப்படி ஒன்று பண்ணியிருக்காருன்னா
நேரடி ஆப்போசிட்டா உன்னை கொண்டு வந்து திணிக்கணும் அப்படின்னு இல்லாம அது வந்து ஆர்கானிக்கா இயல்பா அப்படி ஒரு கவுண்டர் நரேட்டிவ் இருக்கணும் அப்படின்றதுதான் பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவரை நோக்கி அவரை பாசிட்டிவா காமிக்கணும்ன்ற எண்ணம் தான் உங்களுக்கு அதிகரிச்சது, அப்படி எடுத்துக்கலாமா? அந்த வீடியோ பார்க்கும்போது யாரா இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்கும்போது அவர் மேல ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வந்துடும். அவர் சொல்றதுதான் கரெக்டா தானே சொல்றாரு அப்படின்னு வந்துடும். பட் ஆனா நாங்க அதுல இல்ல, கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தோம். அவர் ஒன்று சொல்றாருன்னா அதுக்கு இன்னொரு அது கான்ட்ராக்ட் ஆச்சா? நீங்க போய் நிறைய ஆச்சு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் பத்தி அவர் சொன்னதும் அங்க ஊர் மக்கள் சொன்னது வேறையா இருந்துச்சு. பல கதைகள் அந்த மாதிரி வேறையா இருந்துச்சு. ஸோ முதல்ல நக்கீரன்ல இருந்து நக்கீரன் ஆசிரியர் வந்து எங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்கும்போது அதோட பின் கதையெல்லாம் சொல்லி நம்ம பொக்கிஷம் ரொம்ப ஜாக்கிரதை தம்பின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் கான்சியஸாக எடுத்த டிசிஷன் என்னன்னா, இதுதான் யூஎஸ்பி. ஆப்வியஸா இது நீங்க பார்த்துருக்கீங்கன்னா வீரப்பன் பேசுறாருனால தான் நீங்க உள்ள வந்து பார்த்துருப்பீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த சீரியஸ் முடியும் போது இதுல வீரப்பன் பேசின ஒரு வீடியோ இந்த சீரியஸா மட்டும் இருந்துடக்கூடாது, அதுக்கு பின்னாடி பல லேயர் இருக்கு, பல டைமென்ஷன் இருக்கு அவருக்கு, அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்றது தான் நாங்கள் எடுத்த கான்சியஸான டிசிஷன். ரொம்ப சேலஞ்சிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததும் அந்த ஒரு விஷயம் தான். இல்ல இன்னொன்னு சொல்லணும் ஆட் பண்ணணும்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்ல நிறைய வீரப்பன் பத்தின கதைகள் இருக்கு இல்லையா, ஒரு நல்லவரா கெட்டவராங்கிற கதை தான் நிறைய இருக்கே தவிர உண்மையிலேயே அவர் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பத்தி விரிவா பேசி எதுவுமே இல்லை. பிளஸ் மறைக்கப்பட்ட கான்சியஸா மறைக்கப்பட்ட பக்கங்கள் நிறைய இருக்கு. அது ஒரு பெரிய ஃபோக்கஸா இருந்தது. அந்த மறைக்கப்பட்ட பக்கங்கள்ல எந்தவித நிலைப்பாடும் இல்லாம ஆடியன்ஸுக்கு கடத்தணுங்கிறது ஒரு பெரிய நிலைப்பாடு. அந்த மாதிரி இந்த சீரீஸ்ல வந்திருக்கா மறைக்கப்பட்ட பக்கங்கள்ல இருந்து ஏதாவது? அந்த எனக்கு என்ன புதுசா இருந்ததுன்னா, நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சில புக்ஸ்லாம் நானும் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த 12 வயசு குழந்தையோட கொலை வந்து நான் எங்கேயுமே அதை பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் வீரப்பனை ஆதரிச்சு பேசவும் சரி, எதிர்த்து பேசவும் சரி, ஒரு 12 வயசு பையனை வந்து அவர் கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு நியாயமே, எந்த நியாயமே கற்பிக்கவே முடியாது. ஒரு 12 அது எதிர்பார்க்கவும் இல்லை. சீரீஸ் பார்க்கும்போது எப்படியும் வீரப்பன் எனக்கு என்ன இமேஜ் இருந்ததுன்னா, இவனை தான் எங்க கொலை பண்ண போறாரு, வந்து அந்த ஆள்காட்டியை கொண்டுட்டு போயிடுவாருன்னு நினைச்சேன். பட் அந்த பையனை கொண்டு வந்து எனக்கும் ரொம்ப ஷாக்கிங் இருந்தது. எனக்கு வந்து அது சர்ப்ரைசிங்கா இருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் போலீஸ் வெர்சஸ் வீரப்பனை பத்தியே பேசிட்டு இருந்திருப்பாங்க எல்லா இடத்துலயுமே. இதுல எங்களுக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது ரிசர்ச் டைம்ல, இல்ல அந்த நக்கீரன்ல வச்சிருந்த அவங்களோட இதுல இந்த ரிசர்ச்ல 3 பேர் கிரியேட்டிவ் டீம் அப்படின்னு சொல்லி இப்படிதான் இருந்துச்சு அந்த டைட்டில் கார்டில் பார்க்கும்போது. 3 பேர் என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா கூட எனக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும் ஆடியன்ஸ். ரிசர்ச் ஹெட் அவரு. ஸோ அவரு அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொன்னார்னா பெட்டர். ஆனா ஆக்சுவலா ரோல்ஸ் ஆனா இப்போ நிறைய ஓவர்லாப்பிங் ரோல்ஸ் தான், எல்லாமே ஓவர்லாப்பிங் ரோல்ஸ் தான். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுத்துக்கு வந்து கண்ட்ரோல் எடுத்துருமே தவிர இவரோட வேலையில இது மட்டும் தான் எண்ட்ல இவர் இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா ரிசர்ச் கம்ப்ளீட்டா ஹெட் வந்து இவரு. 3 பேருமே ரைட்டிங் டீம். நம்ம அந்த ஃபிக்ஷன் எழுதணும், எல்லாருமே சேர்ந்து எழுதணும். ஷூட் பண்ணதுக்கு அதுக்கு ஏஸ்தட்டிக், இன்டர்வியூட ஏஸ்தட்டிக்ஸ், ஃபிக்ஷன் அதுக்கு ஷூட் பண்ணது ஃபுல்லா ஹெட் பண்ணது சரத். எடிட் ஃபுல்லா நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்படிதான் ரோலை பிரிச்சுக்கிட்டோம். ஆனா இதுல வந்து ஓவர்லாப் ஆகும். இதுல நாங்களும் இருப்போம், அது நாங்களும் இருப்போம் அப்படின்னு. உங்களுக்கு என்ன சார் அமேசிங்கா இருந்தது நீங்க அந்த ரிசர்ச்ல? நீங்க ஐ மீன் ஓவராலா நீங்க பார்த்துருப்பீங்க இது வரைக்கும். நக்கீரன்ல வந்து ஆர்டிகலா இருக்கலாம், வெளியே இருக்கிற ஆர்டிகல், புக்ஸ், இப்போ இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்க வீடியோஸா இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்க ரெஃபர் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஃபேசினேட்டிங்கா இருந்தது இந்த ஸ்டோரியில? இது வந்து என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு, ஆர் இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, உள்ள போனோன்னா இந்த லைன் வந்து என்ன ரொம்ப பிரமிக்க வச்சதுன்ற மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருந்துச்சா? நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி இப்போ வீரப்பன் அப்படின்ற பேரை நம்ம யூடியூப்ல அடிக்கிறோம் அப்படின்னாவே ஒரு 500 வீடியோஸ் வரும். ஒரு 50 பேர் ஒரு 50 பேருக்கு மேல அவரை பத்தி தொடர்ந்து பேசுறாங்க. கூட இருந்தவர், பார்த்தவர், எதிர்த்த மாதிரி பார்த்தவர், பக்கத்து வீட்டுக்காரன்னு எல்லாருமே கேள்விப்பட்டவர், இது சொல்லி கேட்டவருன்னு. இது எல்லாத்துலயும் நமக்கு உருவாகிற ஒரு உருவகம் இருக்குல்ல, வெறும் பிம்பன்னு சொல்ல முடியாது, ஒரு பர்சனாலிட்டி உருவாகுதுல்ல. அவர் வந்து ஒரு நல்லவர் அப்படின்னு வச்சுக்கலாம், தமிழர்களுக்கு ஆதரவா இருந்தவர், செயல்பட்டவர். ஒரு வீரர் அப்படின்றது உருவாகும். ஒரு இறுக்கமான வாழ்க்கையில பல சவால்களை சந்திச்சு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி காட்டுக்குள்ள போனவர், இப்படி பலவிதமான பிம்பங்கள் உருவாகும் இல்லையா. இதெல்லாம் தாண்டி முதல்ல உண்டான பிம்பம் என்னன்னா, அவர் வந்து ரொம்ப இயல்பான, ரொம்ப நகைச்சுவையா பேசக்கூடிய, பயங்கர சர்க்காஸ்டிக்கா கவுண்டர் அடிக்கக்கூடிய ஒரு மனிதர். அதுதான் முதல் எபிசோட்லயே தெரிஞ்சிருச்சு. அந்த பக்கத்துல ஒருத்தன் கூட்டு போய் திரு முடிச்சிட்டு வந்தான்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு இந்த சினிமால கூட எப்படி சிரிப்பாங்கன்னு தெரியாது, ஆனா டாக்குமெண்ட்ரியில வந்து எல்லாருமே விழுந்து சிரிச்சிட்டு இருக்கோம். எப்படி இது பேசுறாரு, இவ்வளவு காமெடியா பேசுறாருன்றது நீங்க சொன்ன மாதிரி இந்த சர்க்காசம் வந்து எனக்கு நிஜமாவே எனக்கு செம ஃபன்னியா இருந்துச்சு அதை பார்க்கவே. அது நிறைய தியேட்டர் மொமெண்ட்ஸ், தியேட்டர்ல ஸ்கிரீனிங் போச்சு, தியேட்டர் மொமெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருந்துச்சு. நல்லா கத்தி ரசிச்சு சிரிச்சாங்க. ஓகே, அந்த ஃபேக்டர் வந்து நானுமே யாருமே எதிர்பார்க்கலாம், எல்லாருமே விழுந்து சிரிச்சிட்டு இருக்கோம். அவரே ஒரு பெர்ஃபார்மர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நாயகத்தன்மை உள்ள ஒரு நடிக்கக்கூடிய ஒரு ஆளுன்றது எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா அமேசிங்கா இருந்தது. அதை தாண்டி நம்ம ரிசர்ச்னு உள்ள போகும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். என்ன அப்படின்னா,
இப்போ முதல்ல வந்து நம்ம புத்தகமா படிச்சுட்டு போறோம். ஒரு பக்கம் இவர் இருக்காரு, இன்னொரு பக்கம் டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் இருக்காருன்னா அவரை பத்தின விஷயங்கள் நெகட்டிவா இருக்கு, இவருடைய தங்கச்சிக்கு தகாத விஷயங்கள் நடந்துருச்சு அப்படி இப்படின்னு நம்ம படிச்சுட்டு போறோம் இல்லையா. ஸோ ஒரு பிம்பம் ஏற்படுது. இப்போ வீரப்பனோட ஊருக்கு போறோம் அப்படின்னா முதல்ல உடையிற பிம்பம், உடையுதோ இல்லையோ ஒரு கேள்விக்குள்ளாகிற பிம்பம் வந்து ஸ்ரீனிவாஸ் அவங்களோட. நுழையும் போதே அவருடைய படங்கள் இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா கேலண்டர்ல அவருடைய போட்டோ வச்சிருப்பாங்க, கோயில்ல அவரோட அந்த போட்டோஸ்லாம். ஆமா போட்டோ இருக்கும், சிலையும் இருக்கும். ஆனா அதுக்கு அந்த சீரீஸ்லயே அவர் வந்து சொல்லியிருந்தாரு, என்னோட இடத்த வந்து அவர் அந்த இடத்துல ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணாரு. நான் ஊருக்கு வந்து கோயில் கட்டணும்னு நினைச்சா அதை வந்து அவர் பண்றாரு. என்னோட போட்டோ அங்க இருக்கிற இடத்துக்கு இருக்க வேண்டிய இடத்த அவர் ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணாரு. இடத்த ஆக்குபை பண்றது இல்ல, மக்கள் மனசுல இவருக்கு இருந்த ஒரு பேர் இருக்குல்ல, வீரப்பனுக்கு சில நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு, கோவில் கட்டித்தரேன் அப்படின்னா சொல்லியிருக்காரு. அதனால வீரப்பனுக்கு பாசிட்டிவ் இமேஜ் இருந்துச்சு. அதை வந்து இவர் வந்து அதே வேலையில் நம்ம செஞ்சா அந்த இமேஜ் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்ததாதான் வீரப்பன் சொல்றாரு. உடைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா வீரப்பன் பாக்குறாரு. அப்போ மக்கள்கிட்ட பேசும்போதுமே சிலர் அவரை ஆதரிக்கிறாங்க வீரப்பன் ஊர்ல இதுல. அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம ஆய்வு செய்யும் போதுதான் தெரியுது, இது நம்ம புரிஞ்சுக்க கூடியது என்னன்னா, அரசு எப்பயுமே ஒரு விஷயத்த அமைக்கும்ல. இப்ப கோபிநத்தம் அப்படின்றது யார் ஊரா மக்கள் மனசுல பதியணும் அப்படின்னா, அரசு நினைக்கிறது வந்து ஸ்ரீனிவாஸ் பணிபுரிஞ்ச, ஸ்ரீனிவாஸ் வந்து நல்லது செஞ்ச ஊரா இருக்கணும் தான் கர்நாடக அரசு நினைக்கிறதா நான் பாக்குறேன். வீரப்பனோட ஊரா அது நினைவு கூறப்படுறத எங்கேயுமே விரும்பல. இது பொதுவா அரசுகளுக்கு உள்ள இதுதான் இல்லையா. சோ இது வந்து ஒரு முதல் பிம்பம். இப்ப மக்களும் அவரை ஆதரிச்சு பேசுறாங்க. திரும்ப இன்னும் கொஞ்சம் பேசி பார்க்கும்போது தெரியுது, வீரப்பன் மேல அன்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாத சூழல் வந்து அங்க இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவர் நினைவிடத்துல கொண்டாடுவாங்க, ஆனா கர்நாடகாக்குள்ள நீங்க அப்படி வெளிப்படுத்திக்க முடியாது. சோ இது ஒரு விஷயம் இருக்கு. இது மாதிரி அவரோட கிராமம் வந்து ரெண்டு பார்டர்ஸ்க்கும் நடுவுல இருக்கு. அவருடைய கிராமம்ன்றது பிரிக்கப்பட்ட பார்டர் வந்து கர்நாடகாக்குள்ள இருக்கு. இப்போ பார்டர்ல இருந்து ஒரு few kilometers. செங்கப்பாடி கர்நாடகால இருக்கு. தமிழ் பேரு கோபிநத்தம்ன்றது கர்நாடக அரசுடைய பேரு. அதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. அவர் சொன்ன சம்பவத்துல ஒரு நாங்க ரிசர்ச் ஷூட்டிங்காக போயிருந்த போது ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாரு, இந்த ஊர்ல வந்து வீரப்பனோட பர்த்டேவோ நினைவு நாளோ கொண்டாட முடியாது, யாருமே பண்ண மாட்டாங்க, போலீஸ் போயிடுவாங்க. நான் போயிட மாட்டேன், நான் என் டிஷர்ட்ல எல்லாம் அவரோட போட்டோ போட்டுப்பேன், நாங்க பட்டாசுலாம் வெடிப்போம், நான் பேனர்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா அவர் சொன்னார். அவர் மட்டும் தான் தனியா தெரிஞ்சாரு அந்த ரிசர்ச்ல. நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி தூரமா இருந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிற மக்கள் வந்து வீரப்பன் வந்து தெய்வமா ஹீரோவா பண்ணுவாங்க. அப்படியே நீங்க க்ளோஸ்ல வந்துட்டே இருந்தீங்கன்னா, அதாவது அவர் வாழ்ந்த அவர் இயங்கின பகுதியில் இருக்குல்ல, அது கிட்ட வர 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 இமேஜ் கொஞ்சம் மாறும். ரொம்ப நெருக்கமா அவர் வாழ்ந்த பகுதியில் சுத்தி இருந்த மக்களுக்கு அவர் மேல ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா நிறைய பாதிப்புகள் வந்து தமிழ் மக்களா கர்நாடக மக்களா, அந்த ஊர் மக்கள் அவங்க மோஸ்ட்லி தமிழ் பேசுற மக்கள் ஸ்லாங் கொஞ்சம் வேற மாதிரி. அவங்களுக்கு வந்து கோவம் இருக்கு. கோவம் சொல்ல முடியாது, கோவம் வந்து எஸ்டிஎஃப் மேல இருக்கு. இவர் மேல வந்து வருத்தம் இருக்கு. ஏன்னா இவர் பண்ணதுனாலதான் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு தவிர, ஆனா நீ கொஞ்சம் வெளியே வர 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 அந்த வருத்தம் இல்லாம அவங்க எந்த மக்கள் எல்லாம் பாதிப்பே இல்லையோ அவருக்குலாம் பயங்கர ஹீரோ அவர். இப்போ நேரடியா அவரோட தொடர்புல இல்லாதவங்களுக்கு அவங்க ஹீரோ. தொடர்பு அவங்களும் தொடர்புல இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அவர் பேரை சொல்லி அடிச்சு பாதிச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கிறது ரொம்ப இயல்புதான். ஏன்னா அந்த போலீஸோட அராஜகம், அந்த போலீஸோட கண்ட்ரோல் அங்க வரும்போது நிறைய பேர் இடம்பெயர்ந்து போயிருக்காங்க, இந்த கிராமத்தை விட்டு இடம்பெயர்ந்து எல்லாம் போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அந்த ரிசர்ச் போது ஒன்று தெரிஞ்சது வந்து, ஸ்ரீனிவாஸ் வந்து நிறைய பேர் திருப்பி கொண்டு வந்திருக்காரு. வறுமையின் காரணமா நிறைய பேர் கிளம்பி போயிருக்காங்க. போலீஸோட இதுக்கும் பயந்து போனவங்கலாம் திருப்பி கூட்டு வந்து ஏன் ஊரை விட்டு போறீங்க, இங்க வாங்க அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. இதுலயே சொல்லுவார், பூபால்னா யாரோ பூபால் சொல்லுவாங்க அப்படிங்கிறது. ஸ்ரீனிவாஸ் வந்து ஊரை மறுபடியும் இணைக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணாரு அப்படின்றது ஒரு ஆங்கிள் இருக்கு. அந்த மக்களுக்கு, அங்க வாழ்ந்த வீரப்பன் வாழ்ந்த அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வருத்தம் அப்படின்றது, ஒரு பாதிப்பு அப்படின்றது அவங்க ஃபீல். வீரப்பன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னா போலீஸும் நம்மளை தொந்தரவு பண்ணியிருக்காது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்குன்ற அந்த தாட் இருக்கு. இதை ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து இப்ப நம்ம டாக்குமெண்ட்ரியிலேயே ஒருத்தர் பேசிப்பார், மாதேஷ்னு ஒருத்தர், வீரப்பன் ஊரை சேர்ந்தவர். வீரப்பனுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் ஒரு பகையெல்லாம் இருந்திருக்கு. அவர் ஒரு கேள்வி கேட்பார், ரைவல் கேங்ல தூரத்துல இருந்து சொல்றவங்களுக்கு தெரியும், இங்க வந்து பார்த்தா தெரியும் நல்லவரோ ஹீரோவோ அப்படின்றது அப்படின்னு அவர் கேட்பாரு. அந்த கேள்வியை நம்ம புறக்கணிக்க முடியாது. நம்ம இன்னும் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா ஒரு ஹீரோ எங்கேயோ இருந்தா கொண்டாடுற ஒரு மனநிலை இருக்கும். நம்மளை சுத்தி இருந்து வருவாங்கன்னா அவங்களோட பாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு கடந்த காலத்துல எனக்கு தெரியாதா எப்படி இருந்த குடும்பம் இது அப்படின்ற ஒரு நினைவு இருக்கும் இல்லையா. சிலருக்கு அதுவும் இருக்கும், பெரும்பாலானவர்களுக்கு பாதிப்பு நடந்த வருத்தம் அது இருக்கு. இப்போ எனக்கு வந்து ரொம்ப அந்த வீரப்பனுடைய அந்த ஸ்டோரி ரொம்ப ஃபேசினேட்டிங்கான விஷயம்ன்றது, எப்படி ஒரு மனுஷன் வந்து காட்டுல வந்து இவ்வளவு நாள் சர்வைவ் ஆனாரு, கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு மேல காட்டுல அவர் வந்து சர்வைவ் ஆயிருக்காருன்னா அது வந்து சான்ஸே கிடையாது. நம்ம ஒரு நாள் சும்மா ஏதோ ட்ரெக்கிங்கோ ஏதோ போனாலே நம்மளால வந்து நம்ம மூச்சு வாங்கும், எங்க இருக்கும் திக்கு தெரியாம முடிச்சிட்டு இருப்போம். ஸோ எப்படி வந்து அவர் இருந்தாரு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயமா இருக்கும். ஸோ நீங்க அந்த இடத்துக்குலாம் நேரில் போனீங்க, அந்த காட்டை
பாத்தீங்க, அங்க ஷூட்லாம் பண்ணீங்க நீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? வீரப்பனை பத்தின இமேஜ் உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? அந்த இடத்துல போய் பார்த்த அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு கிடைச்ச அதே உணர்வு தான். ஏன்னா நாங்க அத லொகேஷன் பார்க்க போகும்போதுமே சரி, எங்களுக்கு ஃபார்ச்சுனேட்லி வந்து அங்க ஷூட் பண்ண நாங்க நிறைய லொகேஷன் பார்த்தோம். சினிமாக்குன்னு எடுக்கிற சினிமா ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஃபாரஸ்ட்டும் பார்த்தோம். ஆனா ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு அது கொஞ்சம் உறுத்தலாவே இருந்தது. வேண்டாம் அதை பண்ண வேண்டாம், நம்ம டாக்யூ சீரிஸ் பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு அத்தன்டிக்கான லொகேஷன்ஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு. ஃபார்ச்சுனேட்டா அந்த லொகேஷன்ல எங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சது ஷூட் பண்றதுக்கு. இது வரைக்கும் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அந்தியூர் சைடு, தாமரக்கரை, தாளக்கரை இந்த ஏரியாலாம் இது வரைக்கும் யாரும் எவ்வளவு பண்ணல. ஏரியா அது? ஆல்மோஸ்ட் அந்த காடு அப்படின்றது அது இவங்க சொல்றது 6000 சதுர கிலோமீட்டர். 6000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அவர் இது பண்ண காடு. அவர் எல்லா இடத்துலயுமே டிராவல் ஆமா, பண்ணிருக்காங்க. ஸோ அந்த காட்டுக்கு போகும்போதுமே நீங்க மழைக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. எந்த திசையில இருந்து எது வந்து உங்களை தாக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. நாங்க போகும்போதுமே திடீர்னு சொல்லுவாங்க, இங்க வந்து ஒரு கரடி ஒருத்தர் நடந்து எங்களுக்கு கூட்டிட்டு போறவர் ஃப்ரெண்ட்ல நடந்து போற ஒரு சின்ன பள்ளம் இருக்கும், அங்க நின்ட்டாரு ரொம்ப நேரமா. நான் என்ன ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல தம்பி, கொஞ்ச நேரம் கரடி போயிருக்கு, இந்த பள்ளத்தை நோண்டி அங்க இந்த ஈ எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷ்ல போறாரு. இப்ப நம்ம நிக்கணுமா போலாமா அப்படின்னு ஒரு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் தூரத்துல பார்த்தா, தம்பி இப்பதான் யானை போயிருக்கு, ஃப்ரெஷ்ஷா சாணி போட்டுருக்கணும், இப்படி போக வேண்டாம், நம்ம திருப்பி இந்த பக்கமா போயிடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல. அடுத்து அவன் யானை சாணம் தொட்டி பார்ப்பாங்கல்ல. ஆமா, அது வந்து அது நிஜமாவே யானை சாணம் தான். அப்படியா? நிஜமான யானை சாணம் தான். இன்னொரு இடத்துல நாங்க இன்னும் அடர்ந்த வனம் தேவைப்படுது. ஏன்னா ஒரு எபிசோட்ல வந்து ரொம்ப அடர்ந்த காட்டுல வீரப்பன் குழு போய் தங்கியிருந்தாங்க, மாசக்கடல தங்கியிருந்தாங்க, போலீஸ் போய் பிடிச்சாங்க. அதுக்கு வந்து உண்மையே ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் தேவை. ஸோ அதுக்கான லொகேஷன் ரொம்ப நாள் தேடி கிடைக்கல. அப்புறம் ஒரு இடத்துக்கு போனோம். அது போகும்போது 5 மணி ஆயிடுச்சு, சாயங்காலம் 5 மணி. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இன்னும் அரை மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள எப்படியாவது அது உள்ள போயிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. அவங்க வரமாட்டாங்க. நான் ஒரு ஆள் அனுப்புறேன், இன்னைக்கே வரமாட்டீங்கன்னா, இல்ல தம்பி அங்க ஒரு சின்ன தண்ணி தேக்கம் இருக்கு, அது கவர்மெண்ட்டே கிரியேட் பண்ண தண்ணி தேக்கம் தான். 6 மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா யானைகள் வந்து அங்க தண்ணி இருக்கும், நீங்க ஒத்தையில தனியா போனீங்கன்னா உங்களுக்கு சிக்கலாயிரும், அதெல்லாம் எவ்வளவு தூரம் உங்களால போக முடியுமோ போங்க, பாருங்க உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க, 5:30க்கு வந்துருங்க, திருப்பி நாங்க காலையில வேணா கூப்பிட்டு போறோம், ஏன்னா இது யானைகள் அடிக்கடி புழங்குற இடம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம இவ்வளோ எக்யூப்மெண்ட்டோட இப்போ நமக்கு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அது இது நிறைய வசதிகளெல்லாம் இருக்கு. அவ்வளோ இருந்தாலும் அந்த சமயங்கள்ல எந்த வித கியர், டிராவல் ட்ரெக்கிங் கியர்லாம் எதுவுமே இல்லாம ஒரு 20 வருஷம் கிட்ட அந்த காட்டை வந்து அவர் இருந்திருக்காரு, அதை ஆண்டிருக்காருங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்குரிய. பயமா எது இருந்தது? எனக்கு வந்து அந்த கந்தவேலை கொலை செய்யற அந்த ஆடியோ கேசட் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. செம்ம ஆக்ரோஷமா அவர் பேசுறது, அவ்வளோ வெஞ்சன்ஸோட எந்த நீ ஏமாத்திட்ட, நீ என்ன வேணா காசு கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன், நீ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருப்பான். அந்த இன்னொரு நபர் கந்தவேல் கெஞ்சிட்டு இருப்பாரு, இவர் வந்து கொலை செய்வார். அது வந்து ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப குரூரமான நீங்க சொன்ன அந்த ஆடியோ கேசட் இருக்குல்ல, முதல் முறை அது நாங்க நக்கீரனுடைய ஆர்கைவ்ஸ் தான். நிஜமா சொல்லணும்னா எனக்கு தெரியல வேற எந்த பத்திரிகையிலையும் இந்த அளவுக்கான ஆர்கைவ்ஸ் இருக்குமா அப்படின்றது. நாங்க ரொம்ப தேடி எடுத்து ஆசிரியர்கிட்ட வாங்கி அது ஒவ்வொன்றா கேட்கும்போது, ஜிகர்தண்டா இன்டர்வல் வந்து நம்மளால மறக்கவே முடியாத ஒரு இன்டர்வலா இருக்கும். அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கும், இங்க அதை ஆடியோல கேட்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே உணர்வு தான், அதே பயம்தான். ஏன்னா எதிரில் ஒருத்தர் வந்து உயிருக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, இங்க இவர் வந்து ஆக்ரோஷமா பேசுறாரு. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா இடையில பழமொழிலாம் சொல்லுவாரு, டே கந்தவேலு மகாபாரதம் சொல்லுவாரு, பழமொழி சொல்லுவாரு. அந்த பக்கம் ஒருத்தர் உயிருக்கு அவர் குரல்லையே நடுக்கம் இருக்கும், அப்படியே தவிச்சிட்டு இருப்பாரு, ஏதோ ஒரு இதுல இறக்கப்பட்டு உற்ற மாட்டாரா நம்மளன்ற ஒரு இது இருக்கும். கேட்கும்போது அந்த ஜிகர்தண்டா இன்டர்வல் ஃபீல் தான். அது மாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்மளை ஹாண்ட் பண்ற விஷயங்கள். கந்தவேல் மேட்ரு இது முன்னாடி வந்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து இதை பற்றி படிச்சிருக்கோம், ஸ்கிரிப்ட்லேயே வந்து இந்த மேட்ரை தொடணும் அப்படின்றது இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இன்டர்வியூஸும் எடுத்துட்டோம். ஏன்னா பாஷா பாய் பேசியிருக்காரு, சித்தன் இந்த டாபிக் பற்றி பேசியிருப்பாரு, நக்கீரன் ஆசிரியர், நக்கீரன் ரிப்போர்ட்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் வச்சாச்சு. இதெல்லாம் வச்சு எடிட் பண்ணும்போது முதல்ல இந்த டேப் என்கிட்ட இல்லை, இந்த டேப் இல்லை. அப்போவே வந்து என்னடா இவ்வளோ ஒரு கோல்டு பிளட்டட் மர்டர்ன்றாங்களே, அந்த மாதிரி ஒரு சம்பவமாக எங்களுக்கு ஒரு ஃபோட்டோவே அந்த ஃபோட்டோ மட்டும் அதில் இருந்துச்சு. ஒரு பயங்கரமான சம்பவம் அப்படின்றது ஒரு தோற்றமாக தான் இருந்துச்சு. இவர் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு இமேஜ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் தான் பிரபா வந்து எம்டிகிட்ட கேட்டு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஆடியோ டேப் எடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த டேப் கேட்கும்போது நிஜமா பகீர்னுச்சு. அப்படி இல்ல அது ஒரு இடத்துல இந்த நீங்க கந்தவேல் சொன்னீங்க, அந்த பக்தவச்சலம்னு இன்னொரு சின்ன பையன், அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பார், பிபிசி ரிப்போர்ட்டர் சொல்லி உள்ள போயிருப்பாரு. அவர் கெஞ்சி அவர் ஒன்று கடைசி பேசிட்டே இருக்கும்போது நான் சுற்றாதீங்க நான் அது வந்து உண்மையிலேயே இப்போ சொல்லும் போது கூட எனக்கு வந்து அந்த விஷுவல் பண்ணும்போது அவர் என்ன பயத்துல இருந்தாரு அப்படின்னு இருக்கு. அது ஆனால் ரீக்ரியேட் பண்ணப்பட்டது இல்லை. யோசிச்சு பாரு, லைவாவே ஒருத்தர் துப்பாக்கி முன்னாடி ஒருத்தர் வச்சு பேச வச்சு அதை போட்டோவை எடுத்து கொண்டு அதையும் போட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காருன்னா அது வந்து அதை அந்த ஃபுல் இதை நம்ம எடிட்ல வச்சு கேட்கும்போது உங்களுக்கு தோணலையா? இப்போ இவ்வளவு ப்ரூட்டலா இருக்காரு, அவரை வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. நம்ம மேபி பார்த்த வரைக்கும் துரோகம் பண்ணா கொலை பண்ணிடாருன்ற வரைக்கும் நம்ம பண்ணிடலாம், எப்போ வேணா அது ஃபிளிப் ஆகலாம், யாராவது மாத்தி ஆட்ட போய் சொல்லிடலாம்.
எப்படி இதை போய் பண்ணாங்க நக்கீரன் அப்படின்ற அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தோணுச்சா? எப்படி நக்கீரன் இவரை தொடர்ச்சியா டச்லேயே இருந்திருக்காங்க, இவரோட நம்பிக்கையை பெற்ற நபர்களாகவும் வந்திருக்காங்க, இவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க, அவரும் நக்கீரனை நம்பியிருக்காரு, கைப்பட லெட்டர் எழுதியிருக்காரு, இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு? அதான் அந்த ஓப்பனிங் மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா அந்த டைம்ல வீரப்பனை பத்தி நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ் வரும். இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், மாயாவி கதைகள் வரும் இல்லையா? ஸோ எல்லா பத்திரிக்கையுமே அந்த 90களில் அந்த முன்னாடி இருந்த எல்லா பத்திரிகைகளுக்குமே வந்து வீரப்பன் யாரு அதை தேடணுன்ற ஒரு பெரிய ஒரு முயற்சி இருந்துச்சு. நக்கீரன் ரொம்ப ரொம்ப தீவிரமா அதுல இறங்கி பண்ணிட்டு இருந்துச்சு. அது மெயின் காரணம் வந்து இப்போ இதுலேயே வந்து நக்கீரன் சொல்ற மாதிரி இவன் அப்போ கொலை ஒரே ஒரு போட்டோ போட்டு கதை விட்டே இருந்தாங்க. நிஜமாவே இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்விக்கான தேடல் தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ வீரப்பனை தேடி நக்கீரன் போயிட்டு இருந்துச்சு. இதே சமயத்துல அவருக்கும் ஒரு காண்டு இருந்திருக்கு. என்னன்னா எத்தனை யானையை கொன்னோன்றது அவருக்கு தெரியும்ல. பட் ஆனா வெளியே வந்த கதைகள் பார்த்தா 500 1000 இவ்வளோன்னு சொல்லும்போது நம்ம இவ்வளவுதான் கொல்லவே இல்லை, என்னடா ஆச்சு அப்படின்னா நம்மளை வச்சு வேற ஒன்று நடக்குது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுது. ஸோ நம்ம கதையை வெளியே சொன்னாதான் இது உடையும்னு சொல்லிட்டு அவரு தேடும் போது அந்த சமயத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாரா இருந்தாலும் சரி தைரியமா செய்திகளை வெளியிட்டு இருந்த ஒரு மேகசின் வந்து நக்கீரன் பேட்டி கொடுன்னு அவரும் முடிவு பண்ணாரு. வீரப்பன் நக்கீரன் தேடினார், நக்கீரன் வீரப்பன் தேடிச்சு. ரெண்டுமே வந்து நம்ம சுப்பு சார்ன்னு நம்ம இதுல பேசியிருப்பாப்ல. அவர் அங்க இருக்கிற ஒரு பழங்குடி அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவரு. அவர் மூலமா ஒரு தொடர்பு கிடைச்சு உள்ள போய் தான் இது எல்லாமே நடந்துச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நக்கீரன் கடைசி வரைக்கும் வீரப்பன் கூட டிராவல் ஆன காரணம் வந்து எப்படி நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாங்க. வீரப்பன் வந்து உடனே வந்து கேட்டை திறந்து வாங்கன்னு விட்டுறல, நிறைய டெஸ்ட் வச்சு இவன் கரெக்டா இருப்பாங்களா, நம்ம நம்பலாமா, ஏன்னா போயிட்டு நிறைய டைம்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் போகும்போது நிறைய டெஸ்ட் வச்சு அது எல்லாத்துலயுமே நக்கீரன் மேல நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நக்கீரன் உள்ள விட்டுருக்காரு. யோசிச்சு பாத்தீங்கன்னா வேற யாருமே உள்ள விடல. இந்த பிபிசின்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு எல்லாம் என்ன கதின்னு இதுலயே காட்டுருக்கும். அந்த நம்பிக்கையை பத்திரிகையாளர் இடத்துல தான் எனக்கு இந்த கேள்வியுமே வருது. ஆமா, அந்த நம்பிக்கையை பெற்றுதான் உள்ள போயிருக்காங்க. நக்கீரனும் கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை காப்பாத்திருச்சு. அவரும் ரொம்ப நம்பியிருக்காரு. இந்த விஷயத்துக்கு சொல்றேன், வீரப்பனுடைய கேரக்டர் இருக்குல்ல, அவருடைய கேரக்டர் வந்து அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரூட்டலா ரொம்ப இதுவா கொடூரமான கொலைகளும் நடந்திருக்கு. இதே டாக்குமெண்ட்ரியில நம்ம இதுல இன்னொரு சம்பவம் காட்டுவோம். ஒரு கெத்தேசால் அப்படின்ற ஊர்ல அவரை காட்டி கொடுத்தவங்கள விசாரிச்சு கொல்றதுக்காக போறாங்க. வீரப்பன் தன்னோட குழுவோட போறாரு. போயிட்டு விசாரிச்சு கரெக்டா பேர்கள் சொல்லிதான் கூப்பிடுறாரு. 6 பேரை கூப்பிட்டு சுடுறாங்க, வெட்டுறாங்க. அதுல ஒருத்தர் தப்பிச்சு 5 பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த ஊர்ல அந்த சம்பவத்தை பார்த்த ஒருத்தரை நாங்க பேட்டி எடுக்கிறோம். கிராஸ் பண்ணி போறாரு இல்லையா, மல்லன் அவர் பேரு. அவரை நாங்க பேட்டி எடுத்துட்டு கடைசி கேள்வியா கேட்கிறோம், உங்களை பொறுத்த வரைக்கும் வீரப்பன் எப்படி நல்லவரானா? நல்லவர் தான் அப்படின்றாரு. எந்த சந்தேகமும் இல்லாம நல்லவர் தான். ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, வந்தாரு, நினைச்சிருந்தா யாரை வெட்டியிருந்தாலும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அப்ப அவர் விசாரிச்சு அதுல சம்பந்தப்பட்டவங்களை தவிர வேற யாரையும் மரியாதை குறைவா கூட பேசல. வரவல்ல இருந்த போகும்போது கடையில மளிகை பொருள் வாங்கிட்டு போறாங்க, நார்மலா கொடுக்குற காசுக்கு அதிகமா கொடுத்துட்டு போறாரு. அவர் வந்து நல்லவர்னு அவங்க பாக்குறாங்க. இதுல இருந்தே புரியுது, காரணம் இல்லாம அவர் யாரையும் அதிகமா கொல்லல அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. இயல்பா நக்கீரனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆட்டோ சங்கர் கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து தூக்கு தண்டனை கைதி, சிறைக்குள்ள இருக்கவரு, அவரை பிடிச்சி அவர்கிட்ட இருந்து அவர் கையால எழுதி வாங்கின கதையை வெளியிடுறாங்க. இன்னும் ரிஸ்கான பல விஷயங்களை அப்பயே செஞ்சிருக்காங்க. இந்த தைரியமும் அவருடைய கேரக்டர் கொடுக்குற நம்பிக்கையும் சேர்ந்துதான் இது தொடர்ந்து நடந்திருக்கு. இந்த ஜேர்னில உங்களுக்கு அவர் ஏதாவது அட்டென்ஷன் சீக்கிங்கான ஒரு நபர் இல்ல, அவர் வந்து ஒரு விளம்பர பிரியரா இருக்காரு, தன்னை பத்தி உலகம் பேசணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு? ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்ரி வெளியானப்போ எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா, இவர் உள்ள கூப்பிட்டு எல்லாரோட போட்டோவும் வெளியே வந்துருச்சு. அந்த டாக்குமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க, இப்பதான் அவங்க கேங் மெம்பர்ஸ் யாருன்றதை நாங்க பார்த்தோம், இவ்வளவு நாள் நாங்க வந்து வீரப்பனை தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் கேங் மெம்பர்ஸ் யாருன்றதை கண்டுபிடிச்சோம், திரும்ப அந்த ஃபேமிலியெல்லாம் போய் தேடணும். அப்போதான் அந்த நீங்க சொன்ன அந்த நடுவில் காட்டுக்குள்ள போய் நடந்த அந்த ரைடு அப்படின்றது நடந்துச்சு. அப்போதான் டோட்டலா டிஸ்மேண்டில் ஆச்சு அந்த மொத்த கேங்கே அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ அவர் எந்த இடத்துலயாவது அட்டென்ஷன் சீக் பண்றாரு, இல்ல மக்கள் வந்து நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கணும், இல்ல நம்ம வந்து துப்பாக்கி வச்சுட்டு இருக்குது, என்னை பார்த்து பயப்படணுன்ற அந்த இமேஜ் இருந்ததா நீங்க ஃபீல் பண்ணீங்களா? இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்னன்னா அந்த நீங்க சொன்ன இன்னொரு தொடர்ல வந்து இதுக்கப்புறம் வந்து கேங் செப்பரேட் ஆயிடுச்சு, கடைசி வரைக்கும் கூட முடிஞ்சுவாங்க. பட் ஆனால் இப்போ நம்மளது வந்து 96 முடிச்சு இந்த சீசனு. அவருடைய மோஸ்ட் நொட்டோரியஸ் கிரைம்ஸ் இருக்குல்ல, அவர் வந்து இந்திய அளவில் வந்து அவருக்கு மிகப்பெரிய டேஞ்சரா உருவெடுத்தது 2 முக்கியமான சம்பவங்கள். ஒன்று வந்து 9 பேரை கடத்திட்டு போனார், வனத்துறை ஊழியர் கடத்திட்டு போனாரு. இன்னொரு ராஜ்குமார், அந்த அவரோட உச்சகட்ட சம்பவம் அது 2மே வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நடந்துச்சு.
ஸோ அவர் டீம் வந்து குறைஞ்சிருச்சு இல்லைன்னா வீக் ஆயிட்டாரு அப்படின்றதுல இல்ல, ஏன்னா அவ்வளவு பெரிய ஆபரேஷன் வந்து அவர் பண்ணிருக்காரு இல்லையா. அட்டென்ஷன் சீக்கிங் அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு இல்ல ரொம்ப இந்த சீரிஸோட ப்ராசஸ்ல நாங்க எல்லாருமே ரியலைஸ் பண்ணது ஒண்ணுன்னா, நீங்க வந்து வீரப்பன் பத்தின ஒப்பீனியனை வந்து ஒரு இதுதான் ஒப்பீனியன் ஃபிக்ஸ் பண்ணிக்கவே முடியாது. அது வந்து ஒரு சமயத்துல தோணும் அட்டென்ஷன் சீக் பண்றாருன்னு தோணும். அடுத்த சமயம் பாத்தீங்கன்னா நாங்க முதலே சொன்ன மாதிரி அவர் தரப்பு நியாயங்கள், அவர் எதாவது நியாயம் நினைக்கிறாரோ அதை அவர் சொல்லணும்னு விருப்பப்படுறாரு. ஏன்னா போலீஸ் வந்து அவங்களா ஒரு கதையை கட்டிக்கிட்டே இருக்காங்க, நம்பர்ஸ் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க, அவர் செய்யாத விஷயத்தை செஞ்சாரு சொல்றாங்க. ஏன்னா எதை செஞ்சாங்கிறத அவர் அவ்வளோ ஓப்பனா கேஷுவலா ஒத்துக்கிறாரு. வீரப்பனே ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துலன்னா போலீஸ் நம்பர்ஸ் எக்ஸாஜரேட் பண்றாங்க. ஏன்னா அவர் மிலிட்ரியை யாருமே வந்து கொலை பண்ணல, எதுவுமே பண்ணல. டிஎஸ்எஸ் ஆஃபீஸர் வந்து ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்காரு அந்த எக்ஸ்சேஞ்சில், ஃபயர் எக்ஸ்சேஞ்சில். போலீஸ் வந்து 20 பேர்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி போலீஸ் சைடில் இன்னொரு என்கவுண்டரில் 20-30 பேர் இறந்துருக்காங்க. அதை போலீஸ் சொல்லலை, சொல்லாமல் அதை மறைச்சிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் என் சைட்லேருந்து என்ன நடந்ததுன்னு தெளிவுபடுத்திடுறேன். அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். அது ஆரம்பத்திலே அவர் சொல்லுவார், என் தப்பு என்னதா இல்லை அரசாங்கம் தப்பா, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்கன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் இல்லையா. ஸோ ரிசர்ச் இவங்க பண்ணி வச்ச ரிசர்ச் படிக்கும் போதுமே சரி, நான் அக்கீரன் சைடில் இருக்க ஆர்கைவ்ஸ் அப்புறம் இதை பற்றின அந்த புக்ஸ் எல்லாமே படிக்கும் போதுமே பக்கங்களுக்கு பக்கம் உங்களுக்கு ஒப்பீனியன் மாறிட்டே இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறதை நிறுத்திட்டு அந்த கதை உங்களுக்கு அந்த மொமெண்ட்ல என்ன சொல்லுதோ அதை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிற நிலைமைக்கு போயிடுவோம். கிட்டத்தட்ட அவர் வந்து நம்ம பேட்டி கொடுக்கணும்னு நினைச்சது இதெல்லாம் ஒரு காரணம். பண்ணாத என் கணக்குல எத்தனை தான் எழுதுவீங்க அப்படின்னு எல்லாத்தையும் மேல இருக்கும். ஸ்டார்டிங்கே அதை உடைச்சார் ஆக்சுவலா. எல்லாத்தையும் வீரப்பன் சொல்றான், ஜட்ஜ் வந்து சொல்றாங்க, அதிகாரி வந்து சொல்லிருக்காங்க, எல்லாத்தையும் என் பேர் தான் எழுதிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல சொன்னாரு. அந்த ஃபிக்ஷன்ல வந்து அது ரொம்ப கான்ஷியஸ், ரொம்ப சூப்பரா இருந்தது ஆக்சுவலி. நீங்க அந்த ஃபேஸை நீங்க கடைசி வரைக்கும் காமிக்கவே இல்லை, அது யார் அப்படின்றத நீங்க காமிக்கவே இல்லை. அந்த ஃப்ரேமிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது எப்படி நீங்க பிளான் பண்ணீங்க? எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணீங்களா? அந்த நம்ம வந்து அந்த ஆள் யாருன்றதை காமிக்கலாம், பட் தொடர்ச்சியா நம்ம அந்த கேங் வந்து நம்ம காமிச்சு இருக்கோம், மூஞ்செல்லாம் நம்ம போவானான்றதெல்லாம் எப்படி நீங்க? முதல் டிசிஷன். இன்ஃபேக்ட் எங்களுக்குள்ள அது நிறைய விவாதங்கள் சண்டைகளே நடந்தது. ஏன்னா எனக்கு ஒரு ஃபில்ம் மேக்கரா நம்ம வந்து அதை ரிட்டர்ன் கண்டென்ட்டை விஷுவலா மாற்றும் போது இருக்க மெயின் சேலஞ்சே வந்து எக்ஸ்பிரஷன்ஸ். ஏன்னா அந்த நடிக்க போறோட உணர்வு தெரியலன்னா நீங்க என்ன பாக்குறீங்கன்னு புரியாது. ஆனா இங்க அந்த உணர்வை வீரப்பனே கடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆக்சுவல் வீடியோல உண்மையான வீரப்பன் அந்த எமோஷன்ஸ் கொடுக்குறாருன்னும் போது முகத்தை காட்டாத சேலஞ்ச் வந்து பெரிய சேலஞ்சா இருந்தது. ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டேஜ் பண்ணும் போதுமே எவ்வளோ நேரம் கேமரா பின்னாடி வச்சுட்டு இருக்குது, அதுவே ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ அதுல வேற வேற லென்ஸ், வேற வேற மாதிரியான ஸ்டேஜிங், அது ஒண்ணு. இன்னொன்னு எங்களுக்கு நாங்க கான்சியஸா எடுத்த முடிவு வந்து இது டாக்குமெண்ட்ரி, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா பார்க்குற ஆடியன்ஸுக்கு இது போய் சேர்ந்தாதான் இந்த மக்களோட கஷ்டம் இருக்கு இல்லையா, மறைக்கப்பட்ட அந்த மக்களோட பக்கம் போய் சேரணும் எங்களுக்கு. இது வந்து ரொம்ப நாங்கள் டாக்குமெண்ட்ரி, இதை வந்து டாக்குமெண்ட்ரி ரசிகர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய கண்டென்ட்டாக இருந்துடக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருந்தோம். அதே சமயத்தில் ரொம்ப எக்ஸைட்டட் சினிமாவும் பண்ணிடக்கூடாது. அதாவது அடித்த உடனே போய் 20 பேர் பறந்து விடுறதோ, இல்லை வெடிச்ச உடனேயும் அந்த பஸ்ஸு போய் 20 அடி மேலே போகிறதோ, அந்த மாதிரியான சினிமாவும் இது இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கதை மக்கள் பக்கத்தில், வீரப்பன் பக்கத்தில் நின்று இதை பார்த்தாங்கன்னா என்ன உணர்வு வரும், அந்த காட்டுக்குள்ளே மக்களை கூட்டிட்டு போகணுங்கிறது தான் இன்டென்ஷனாகவே இருந்தது. ஸோ அதுதான் இந்த ஓவரால் மேக்கிங் விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே கைட் பண்ணது. அதை நாங்கள் வச்சுக்கிட்ட அந்த ரூல்ஸ் அதுதான். அந்த வீரப்பன் முகத்தை காட்டக்கூடாதுன்னு முதல்ல முடிவு எடுத்தோம் இல்லையா. அதை வந்து நாங்கள் எடுத்ததுக்கு என்ன காரணம்னா, வீரப்பன் வந்து பேசிட்டு இருக்காரு, யாரை வந்து நீங்க அந்த கேரக்டர்ல கேஸ்ட் பண்ணாலும் இதை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா அவரோட ரியாக்ஷனு, அவரே வந்துட்டாருன்னா ஒரு மாதிரி ஆயிடும், நெகட்டிவ் ஆயிடும்ன்றது. அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா இவங்க எடுக்கும்போது லிட்டரலாவே சில ஆங்கிள்ஸ் போகவே முடியாது. நம்ம வந்து அதுவும் அவ்வளோ அந்த லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். லொக்கேஷன் போட்டு வந்துட்டு இப்படி ஒரு ஷாட் வைக்கக்கூடாதுன்னா எப்படியா அப்படின்ற மாதிரிலாம் இது வரும். பட் ஆனால் நாங்கள் பிக்கர் பிக்சராக பார்க்கும்போது எமோஷனா கன்வே ஆகிறது வந்து இப்படி இருந்தாதான் நல்லா, ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. எனக்கு இவர் சொல்லும் போது ஞாபகம் ஒரு முக்கியமான சீன் வந்து எனக்கு ரொம்ப இப்போ வரைக்குமே சங்கடமா இருக்க சீனு. அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ற ஒரு மொமெண்ட். அது ரொம்ப உருக்கமா இருக்கும். வீரப்பன் சொல்றது உருக்கமா இருக்கும். கடைசியா எங்க அம்மாவோட முகத்தை கூட நான் பார்க்க முடியல, அவ்வளவு அருமையா வளர்த்தாங்க எங்க அம்மா. அந்த கொலையை பண்றாரு. அதுக்கு முன்னாடி உண்மையிலே ஒரு மொமெண்ட் தேவைப்படுது எங்களுக்கு, அந்த பிரேக் தேவைப்படுது. அதுக்காக சீன் கிரியேட் பண்ணியாச்சு. அது வந்து ஒரு உச்சியில நின்று ஒரு தம்பி சொல்றதாவும் இவர் ரிசீவ் பண்ற மாதிரியும் இருக்கும். அது நாங்கள் முதல்ல முகம் தெரியக்கூடாது, ஆனால் அவரோட ஃப்ரண்டல் தெரியணுங்கிறதுக்காக சன்செட் தான் பிளான் பண்ணுவோம். எங்களுக்கு இயற்கை அன்றைக்கி ஒத்துழைக்கல, மழை. ஸோ எங்களுக்கு அந்த சிலுவெட்டே கிடைக்கல, ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. நான் எவ்வளோ ஷார்ட் வச்சாலும் ஒரு முகம் தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு தூரமாக வைக்கிறோம், சைடில் வைக்கிறோம், எப்படி பார்த்தாலும் அவர் குடிஞ்சு வருத்தப்படும் போது நடிகரையும் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அவர் திரும்பிடுவார், இல்லை வருத்தப்படும் போது ஏதாவது பண்ணிடுவார். அது கடைசி வரைக்கும் நாங்கள் கிரேடிங் வரைக்கும் அதை இன்னும் கொஞ்சம் டீப் பண்ணி முகம் எப்படியும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப மெனக்கட்டு வந்தேன். அவர் ஃபீல் பண்ணாரா கடைசி வரைக்கும் மூஞ்சே காமி? அவருக்கு சொல்லிட்டோம் நாங்கள் முதலே, அவரை உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா ஏன்னா வாய்ப்புக்காக எல்லா இடத்துக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒரு டேலண்ட். அவங்க வந்து ஒரு முதல் ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது உங்க முகம் தெரியாதுங்கன்னு சொல்றதே வந்து சங்கடம். அதுலயும் அவர் ஆனால் உண்மையிலேயே அவரை பாராட்டணும். ஏன்னா அந்த உடல்வாக முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணாரு. வீரப்பனோட முக்கியமான கிளிப்ஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் காட்டணும், ஷூட்டிங் பொறுமே காட்டி அவரோட நடை,
அந்த ஸ்டைல் என்ன, எவ்வளவு அஜயில இருக்காருங்கிறதெல்லாம் அவர் காட்டி புரிய வச்சு அதை உள்வாங்கிட்டு நிறைய விஷயம் உண்மையில நல்லா பண்ணாரு. ஷூட்ல இவங்க 2 பேருக்குமான பெரிய இதுவே அதான், ஷார்ட்டை பார்த்துட்டு முகம் தெரியுது அப்படின்னு தெரியாது, பாத்துக்கலாம் அப்படின்றதுதான் பெரிய. அவர் மகேந்திரன் ஒர்க்கை கண்டிப்பா சொல்லி ஆகணும். சரத் சொன்ன மாதிரி ஒண்ணு அவர் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு சின்ன தியாகம் தான் அது. இன்னொரு பக்கம் அது இருந்தாலும் உடல் மொழியினால மேக்சிமம் எஃபர்ட் போட்டு கொண்டு வந்தார். யாருக்குமே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. ஆமா, ஒரு இதுவா முரணா தெரியல. அது இன்னொன்று இந்த இது வரும்போது நான் சொல்றேன், கேஸ்டிங் டைரக்டர் சுகுமாரையும் மென்ஷன், ஏன்னா இதுல பல ரோல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆக்சுவலா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆட்கள் கூப்பிட்டு வந்ததுனால அவருக்கும் ஒரு பெரிய பெரிய அப்ரிசியேஷன். இன்னொன்று நாங்கள் 3 பேருமே குழு எல்லாருமே சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஆக்சுவலாக தேவைப்பட வேண்டிய டைம் பொருள் செலவும் இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு இவ்வளோ பொருள் செலவு நாங்கள் பண்ணதே வந்து ZEE5 சைடில் தான் அவங்க ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா காமர்ஸாக பார்த்தீங்கன்னா இது நீங்கள் தியேட்டரில் டிக்கெட் போட்டு விற்கிறதுக்கான கண்டென்ட் இல்லை. எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அது கண்டென்ட். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் டாக்குமெண்ட்ரி சீரிஸ் வரதே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க் தான், அங்கே ஒரு பிஸ்னஸ் ரிஸ்க் ஒன்று இருக்கு இல்லையா, அதை துணிஞ்சு ZEE5 பண்ணி அதில் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ ஓரளவுக்கு இதை கரெக்டாக நாங்கள் எடுத்து தரதுக்கு பண்ணமோ அதை கரெக்டாக பண்ணாங்க. இன்னொன்று நேரம், நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணும்போது பட்ஜெட் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல பண்ணிடலாம். ஆனால் நேரக்குறைவில் வந்து ஒரு குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம். அது உண்மையாக நாங்கள் 3 பேருமே சந்தோஷமும் படுறோம், பெருமையும் படுறோம். ஏன்னா எங்களுக்கு இருந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமாக இருக்கட்டும், ஷூட்டிங் டைமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கான அந்த குறுகிய டைமுக்குள்ளே நிறைய விஷயம் ஷூட் பண்ணணுங்கிற சேலஞ்சஸ் நிறைய இருந்தது. அதில் இப்போ எல்லாருமே வந்து அந்த மேக்கிங்கை பாராட்டுறாங்கிறது வந்து ரொம்ப மிக திருப்தியாக. 3 எபிசோட் முடிஞ்சு 4வது எபிசோட்ல விக்டிம்ஸை பற்றி பேசுறீங்க. விக்டிம்ஸ்க்கு என்ன நடந்துச்சு அண்ட் 2 சைடு விக்டிம்ஸும் வராங்க. இங்கே STF-ஆல பாதிக்கப்பட்டவங்க, வீரப்பன்னால பாதிக்கப்பட்ட ஒரு போலீஸோடைய இது வந்து ஒரு கான்சியஸான டிசிஷனா. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் வந்து செமையா உள்ள கொண்டு வந்துருச்சு எங்களை. வந்து வீரப்பன் யாரு, இன்னும் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னா இருந்தது, எக்ஸைட்டிங்கா இருந்தது, அந்த கதைகள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. 4th எபிசோட் வந்து அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு வந்து நான் பார்க்கும்போது டப்புன்னு என்னடா டப்புன்னு அப்படி கதையை ஒரு மாதிரி வேற மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லி அது ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்வளோ மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கு. அண்ட் நக்கீரனுடைய ஆசிரியர் வந்து சொன்னார், கடைசியா போலீஸ்க்கு வந்து 108 கோடி ரூபாய்க்கு வந்து இது கொடுத்தாங்க, பாராட்டுலாம் நடத்தினாங்க, டபுள் ப்ரொமோஷன் வீடு கொடுத்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி இன்னும் கிடைக்காம இருக்கு. அவங்களுக்கு கூட கிடைச்ச ஒரு நியாயம் கூட வீரப்பன் வந்து யாரையோ கடத்திட்டு அதுக்கப்புறம் மற்ற டிமாண்ட்ல தான் கிடைச்சதுன்றலாம் சொன்னாங்க. அது வந்து கான்சியஸ் டிசிஷனா. அந்த 4வது எபிசோட்ல விக்டிம்ஸை பத்தி பேசு. அந்த இடத்துல ஐ திங்க் வீரப்பன் போர்ஷனே வரல. மொத்தமா 4வது எபிசோட் டிசைட் பண்ணி இப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும், இந்த எபிசோட்ல இது, அடுத்த எபிசோடு இது, இந்த தொடர்ச்சி வரிசையா நிறைய பேர் இப்ப பாராட்டுற அந்த எடிட் கட்ஸ் இது எல்லாமே மேக்சிமம் பண்ணது வந்து ஜெய் அண்ட் ராம் டீம். நாங்க வந்து முழுக்க அங்க ஷூட்ல ரிசர்ச்ல எல்லாத்துலயும் செய்யும்போது ஒரு மாதிரி சரத் சொன்ன அதே ரீசன் தான், நேர குறைவுன்றதுல இதை கிட்டத்தட்ட நாங்க பிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா ப்ராஜெக்டுடைய நன்மை அப்படின்றனால நாங்க பிரிச்சு இந்த ஸ்ட்ரக்சரை இப்போ எல்லாரும் பாராட்டுற மாதிரி வடிவமைச்சதுன்னா இந்த 2 பேர். அதை கண்டிப்பா சொல்லணும். அது எப்படி பண்ணாங்கன்றது அவர் இன்னும் டீட்டெயிலா சொல்லலாம். என்னன்னா ஸ்ட்ரக்சரா பாத்தீங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் என்னன்னா எல்லாருமே கேட்பாங்க, இது வந்து அது போலீஸ் ஸ்டோரி பல வந்திருக்கு, இது வீரப்பன் ஸ்டோரியா, வீரப்பன் சைட்ல இருந்து சொல்றதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஒரு டிசிஷன் என்னன்னா, அதை வடிவமா சொல்றேன், இது வந்து நாங்க எடுத்துக்கிட்ட கோர் வந்து மக்களுடைய பிரச்சனை தான். நீங்க அந்த எழுதுன அந்த எடிட் பண்ண ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, 3வது எபிசோடோடைய டுவர்ட்ஸ் த எண்ட் இருக்குல்ல, அந்த பாலர் பெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அந்த நெரேட்டிவ் வந்து ஷிஃப்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீரப்பன் ஒருத்தர் இப்படி உருவானாரு, இதனாலலாம் இது கிரைம்ஸ் பண்ணாரு, இப்படிலாம் பண்ணாரு, முதல் கொலை பண்ணாரு, DFO பண்ணாரு, அப்புறம் கோபாலகிருஷ்ணன் பாலர் பிளாஸ்ட் பண்ணாரு இருக்கு இல்லையா. அந்த பிளாஸ்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர் மாறும். எதை நோக்கி போகும்னா, இந்த பிளாஸ்ட்ல இது வரைக்கும் சொல்லாத ஒரு மேட்டர் இருக்கும். என்னன்னா, இது வரைக்கும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அவங்க பண்ண தப்பு தான் காமிச்சிருப்போம். முதல் கொலைக்கு அவங்க ஒரு தப்பு பண்ணிருப்பாங்கன்னு ஒரு வெர்ஷன் இருக்கு, ஸ்ரீனிவாஸ் கொலைக்கு வெர்ஷன் இருக்கு, கோபாலகிருஷ்ணன் சக்கிலம் எல்லாத்துக்குமே அவங்க பண்ண தப்புகள் இருக்கும். ஆனா எங்க அந்த ஷிஃப்ட் நடக்குதுன்னா, அந்த பாலார் பிளாஸ்ட்ல வந்து தப்பே பண்ணாத சில பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஒன் ஆஃப் த விக்டிம்ஸ் தான். அவங்களும் அது போலீஸா இருந்தாலுமே அவங்க விக்டிம்ஸ் தான் இல்லையா. ஸோ அந்த கதை அங்கிருந்து மாற ஆரம்பிச்சு அந்த சுஜா அவங்க சுகுமார் எபிசோட்ல முடிச்சு வந்தப்பறம் தான் அந்த 4th எபிசோட் வரும். ஸோ அந்த 3வது எபிசோட் டுவர்ட்ஸ் எண்ட்ல இருந்து ஆமா பாத்தீங்கன்னா மக்கள் தான் அந்த எபிசோட்ல மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. 4th எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் தான் விக்டிம்ஸ். 5வது எபிசோட்ல இன்ஃபார்மர்ஸும் கொள்ளுவா, அதுவும் பொதுமக்கள் தான். 6வது எபிசோட்லயுமே டுவர்ட்ஸ் சரண்டர் நோக்கி போகும். ஸோ என்னன்னா, நாங்கள் எடுத்துட்ட இந்த வீரப்பன் வீடியோஸ் இருக்குல்ல, அது எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். அது வந்து ஒரு கோல்டு மாதிரி நமக்கு கிடைச்சிச்சு. அதை வந்து நாங்கள் எங்கள் கதை சொல்ல ஒரு டூலா பயன்படுத்திக்கிட்டோம். ஆனால் இதோட நெரேட்டிவ் கோர் எங்க இருக்குன்னா, இப்படி ஒருத்தர் இருந்தாரு, உருவானாரு, இதனால மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, எப்படிலாம் பாதிக்கப்பட்டாங்க, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, இந்த பாதிப்புகளை நிப்பாட்டுறதுக்கு சரண்டர்ன்ற ஒரு முயற்சி நடந்துச்சு. அது ஏன்
முற்று பெறலை அப்படின்றதோட தான் இந்த கதை இப்போ நிற்குது. இதுதான் எழுத்தா எடிட்டா இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ எங்களோட கோரா இருந்தது வந்து முழுக்க முழுக்க மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். ஆனால் வீரப்பன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்ஃபார்மரா இல்லைன்னா ஒரு நெரேட்டரா எப்படி வேணா சொல்லலாம், அவர் மேல ஏறி இந்த ஆங்கிள் நாங்க டிராவல் பண்ணிருக்கோம். மக்கள் கதையை சொல்றதுக்கு வீரப்பனோட கதை எங்களுக்கு உதவுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க கிராஜுவலா இவர் சொன்ன மாதிரி ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா முதல்ல ரொம்ப பர்சனல் கதையா தான் ஆரம்பிக்கும். அவருடைய சிறு வயது வாழ்க்கை, அவருடைய வறுமை காரணமாக அவர் வேட்டையை தேர்ந்தெடுக்கிறது, பிளஸ் அவங்க அப்பா சின்ன வயசுல வேட்டையாடினதை பார்த்து வேட்டையை அவருக்கு பிடிச்சி போய் வேட்டைக்குள்ள போறாரு. அந்த வேட்டையை வந்து அதுக்கப்புறம் எப்படி அது யானை தந்த வேட்டையா மாறுது, ஒரு இல்லீகல் ஆக்டா அது மாற ஆரம்பிக்குதுன்னு தான் பர்சனலா தான் இருக்கும். நீங்க செகண்ட் எபிசோட்ல பார்க்கும்போது அந்த பர்சனல் வந்து நெக்ஸ்ட் அதிகாரத்தோட ஒரு பர்சனல் ரைவல்ரியா மாறும். அடுத்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பண்ற துன்பத்துக்காக யார் காரணமா இருக்காரோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் விஜிலாண்டே ஜோனுக்கு அது போகும். ஆனா அதுக்கப்புறம் முழுக்க மக்கள் கிட்ட வந்துடும் அந்த கதை. ஸோ இது கோரா அந்த கோர் எங்க கிராஜுவலா ஆடியன்ஸை கொண்டு வருதுன்னா இதோட மக்களோட கதை, பாதிக்கப்பட்ட மக்களோட மறைக்கப்பட்ட இத்தனை உண்மைகளை ஏதோ ஒரு வகையில இப்பயாவது நம்ம கொண்டு வரணும் இல்லையா? ஏன்னா இந்த 4th எபிசோட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஊர்ல இன்னும் அந்த கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல என்ன நடக்குது நம்ம இன்னும் யாருக்குமே தெரியாது. அதை பத்தி லேட்டரா என்னைக்கா டாக்குமெண்ட்ரி வரலாம். காசால இன்னும் வார் போயிட்டு இருக்கு. எல்லாமே வார் கிரைம்ஸ். நீங்க வார் கிரைம்ஸ்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளும் பெண்களும் தான் முதல்ல அடிக்கப்படுவார்கள். அந்த அதிகாரத்தை ஹேண்டில் பண்ற நினைக்கிற அந்த கூட்டம் முதல்ல அவங்கள தான் தாக்கும். ஸோ இங்க நம்ம வாழ்ற இந்த ஸ்டேட்ல இது ஒன்று நடந்திருக்கு. இது வரைக்கும் இதை பத்தி யாருமே எங்கேயுமே பேசல. இதுக்கான லிட்ரேச்சர் எங்கேயுமே இல்லை. இது பதிவே ஆகலை. நக்கீரன் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை சதாசிவ கமிஷன் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. எனக்கே இந்த ப்ராஜெக்ட்ல போறதுக்கு முன்னாடி சதாசிவ கமிஷன் என்னன்னு தெரியாது. எனக்கும் அவர் சொன்னப்பறம் தான் நானும் பார்த்தேன். நிறைய கமிஷன் நம்ம எனக்கு அதுவே கொஞ்சம் வெக்கி தலைகுனிய வேண்டிய விஷயமா தான் இருக்கு. நம்ம ஸ்டேட்ல இருந்திருக்கோம். நம்ம ஸ்டேட்ல ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இவ்வளோ பேருக்கு இவ்வளோ கொடுமை நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரியல. நம்ம உலகத்துல இருக்க எல்லா இனப்படுகொலைகளை பத்தியும் பேசிட்டு இருக்கோம், வாதிக்கிறோம். நான் இதை பண்ணலங்கிறது வந்து ஒரு உண்மையிலே வருத்தம். அந்த விக்டிம்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்பொழுது, விக்டிம்ஸ் எல்லாம் நீங்க இன்டர்வியூ பண்ணீங்க, பார்க்கும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு இந்த வீரப்பன் அப்படின்ற அந்த பர்சனா மேல கோவம் ஏதாவது இருந்ததா, இல்ல எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஒண்ணு சொல்லிக்க அதுக்கு முன்னாடி, இப்போ நீங்க 4வது எபிசோட்ல வீரப்பனே இருக்க மாட்டார். இப்போ நாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இதோட யூஎஸ்பி வீரப்பன் தான். வீரப்பன் பேசுறாருன்னு வரவங்க 4வது எபிசோட் முடிக்கும்போது எங்க வீரப்பனை காணோம் இல்லையே அப்படின்னு அந்த போர் அடிச்ச ஃபீல் வராது. ஏன்னா கதையா நம்ம திரைக்கதையா ஒரு அடுத்த தளத்துக்கு போயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு ஆன்மாவை தொற்றுச்சு. ஸோ வீரப்பன் ஒருத்தர் இல்லை, அவர் நரேஷனே இல்லை அப்படின்ற குறையே தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டோம் இல்லையா? அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். யாருமே வீரப்பன் எங்கன்னு கேட்கல. பல பேர் எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, 4வது எபிசோட் முடிஞ்சிட்டு நாங்கள் ஸ்கிரீனிங்ல 4வது எபிசோட் முடிச்சுட்டு வெளியே போனாங்க நிறைய பேர். இதுக்கு மேலே என்னால் முடியல, உடனே அடுத்த எபிசோட் பார்க்க முடியலனாங்க. இப்போ ஓடிடில பார்க்குறவங்களே கூட 4th எபிசோட் வரைக்கும் பார்த்துருக்கேன், இன்னொன்று வந்து நான் அப்புறமா பார்க்குறேன்றாங்க தவிர இது பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு இது போயிருக்கு. விக்டிம்ஸை பற்றி நீங்கள் கேட்டீங்கல்ல, அதுக்கு வந்து நான் முதல்ல சொன்னது தான். விக்டிம்ஸை பற்றி அவங்களுக்கு வீரப்பன் பற்றி ஒரு வருத்தம் இருக்குது, நிறைய வருத்தம் இருக்குது. எஸ்டிஎஃப் மேலே நிறைய கோபம் இருக்குது, பயம் இருக்குது. இப்போ வரைக்குமே நாங்கள் ஒரு நல்ல மாநிலத்தில் இன்டர்வியூ பண்ணோம். அங்கே அந்த ஃபேமிலியெல்லாம் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணோம். இன்னுமே அந்த விக்டிம்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா போலீஸை பார்த்தா ஒரு நடுக்கம் இருக்குது. வசந்த் ஒரு அவங்க கிட்ட பேசும்போதே அவன் கேட்டது அதுதான். நான் ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுத்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் ப்ராசஸ் இருக்குல்ல, அது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நடந்தது. 2 கட்டம். இப்போ நாங்கள் போய் கேமராவில் உட்கார வச்சு அப்படியே டக்குன்னு பண்ணி ஷூட் பண்ணுறது இல்லை. நாங்கள் ஒருத்தவங்களை போய் பார்க்குறோன்னா அதுக்கு முன்னாடி இவங்க அவங்கள பார்த்துருப்பாரு. அவங்கள பார்க்குறாருன்னா அதே மாதிரி ஒரு 5 பேரை பார்த்துருப்பாரு. அதுலேருந்து அவங்க ஷார்ட் ஆயிருப்பாங்க. அப்போ 5 பேருக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் பார்த்துருப்பாரு இல்லையா? பார்த்துட்டு அந்த குறிப்பிட்ட விக்டிம் இல்லைன்னா குறிப்பிட்ட அந்த ரிசோர்ஸ்ட்டு இவர் வந்து நாங்கள் என்னென்ன பேசுவோமோ எல்லாத்தையுமே முன்னாடியே பேசியிருப்பார். கேஷுவலாக பேசி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி அனுப்புவார், ஒரு பிடிஎஃபாக பவர் பாயிண்ட் அனுப்புவார். அதுலேருந்து தான் இவங்களை இந்த எபிசோட வச்சுக்கலாம், இந்த கதையை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணான்னு எழுதி கேள்விகள் எழுதி தான் கொண்டு போவோம். ஸோ 2வது அவங்க எங்கிட்ட பேசுறது தான் ஆன் கேமரா பேசுகிறாங்க தவிர அதுக்கு முன்னாடியே வந்து பயங்கரமாக அந்த அவங்ககிட்ட என்னென்ன வரப்போகுதுன்றது கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் பண்ண அந்த ஒர்க்குனால. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே இன்டர்வியூ பண்ணும்போது கடைசியாக நாங்கள் எல்லார்ட்டையும் காமனாக ஒரு 2 கேள்வியை கேட்போம். ஒன்று, வீரப்பன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது. பெரும்பாலும் அந்த கேள்விக்கு நல்லவர் தான் சொல்கிறாங்க, அல்லது நல்லவர் உதவி இருக்காரு அப்படின்ற பதிலும். போலீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை நாங்கள் எப்படி கேட்போம்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் போய் போலீஸை அணுகுவீங்களா, அதுக்கு தயாராக இருக்கீங்களான்னா, ரொம்ப வருத்தப்படுற வெக்கப்படுற வகையில் யாருமே நாங்கள் போவோம்னு சொல்லலை, இல்லை போகமாட்டோம், முடிஞ்ச அளவு தவிர்த்துருவோம், இப்பயும் பயமாக தான் இருக்குது அப்படின்ற பதில் தான் வந்தது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வீரப்பன் வந்து இவங்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவர் இல்லை. அவர் காட்டுல இருக்காரு, அவர் ஸ்ட்ராட்டஜியா கூட இவங்களுக்கு உதவி செய்யறாருன்னு கூட வச்சுக்கலான்னு வைங்களேன். ஆனா இவர் பெரிய தீங்கு நடக்கலன்றது அவங்களுக்கு தெரியுது.
ஆனா காவல்துறை இவங்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவங்க தானே, இவங்களை காக்க கடமைப்பட்டவர்கள். அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு 1000 சவால் இருந்தது. அவ்வளவு பெரிய காட்டுல எங்க போறதுன்னு தெரியல, எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்ற சவால் இருந்தது, அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அத்தனை சவால், அத்தனை அவங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை காட்ட வேண்டிய இடம் மக்கள் இல்லை. அவங்கள காப்பாற்ற வேண்டியவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்ற கோபம் வந்து இன்னும் இருக்கு. அந்த ஒரு ஜென்ரலா ஒன்று சொல்லுவாங்க, நாங்க வந்து இது வந்து ப்ரோ வீரப்பனா போதோ, சில விமர்சனங்கள் அப்படி வருது. நம்ம ப்ரோ வீரப்பனா போதுன்னு இல்லையா, அதுக்கான இந்த பதில சொல்லலாம் கடமைப்பட்டிருக்கோம். ரைட்டர்ஸாகவும் கிரியேட்டர்ஸாகவும் நாங்கள் ப்ளஸ் ஜி கான்சியஸாக ஒரு சில முடிவுகள் எடுத்தோம். என்னன்னா, இது சொன்ன மாதிரி வீரப்பனால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வீரப்பனை பற்றி பாசிட்டிவாக சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க எந்த அடிப்படையில் சொன்னாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கான்சியஸாக யூஸ் பண்ணுற சில விஷயங்கள் வந்து அந்த நெரேட்டிவை டோட்டலாக மாற்றக்கூடிய வல்லமை மிக்கது. அதனால நாங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வீரப்பன் சைடில் வந்து ஒரு குளோரிஃபிகேஷன் இருக்கக்கூடாது, தப்பான விஷயங்களை சொல்லக்கூடாது, மறைக்கவும் கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது உஷாரான ஒரு முடிவு தான் இதை எடுத்துக்கமே தவிர அவரை குளோரிஃபை பண்ணணும் அப்படின்ற ஆங்கிள் வந்து எங்களுக்கு எப்பவுமே எங்கேயுமே இருந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஈஸி. அவர் குளோரிஃபை பண்ணணும்னு நினைச்சிட்டா வீடியோ வச்சே அதுக்கு அதை கட் பண்ற ஸ்டைல கொஞ்சம் மாத்தினாலே அது குளோரிஃபை ஆயிடும். ஆனா கான்சியஸா வந்து எல்லாருமே எடுத்த டெசிஷன் எடிட்ல வந்து எந்த பாயிண்ட்லயுமே இப்போ ஏதோ ஒரு வகையில் நான் பண்ற ஒரு வெர்ஷன்ல வந்து அவர் குளோரிஃபை யாராவது தெரிஞ்சதுன்னா இவர் நிறுத்திடுவார், இல்லைங்க அது குளோரிஃபை ஆகுதுன்னு. அதே மாதிரி நான் ஓவராலா பார்க்கும் போதுமே வந்து வசந்துமே வந்து இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் ஹீரோய்க்கு ஆயிடுதோ அப்படின்னு நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கான்சியஸா தான் இருந்தோம். அந்த ஹீரோயிசம் வேண்டாம், இவர் சொன்ன மாதிரி இன்னொருத்தங்க சொல்றதை இப்போ நம்ம சொல்ல முடியாது. அந்த அவங்க சொன்னது அவங்க வீரப்பனால டைரக்டா உயிரிழப்பு ஏற்பட்ட ஒரு குடும்பம், அவங்க கிட்ட வீரப்பனை பத்தி கேட்கும்போது அவங்க சொல்றது வந்து அவரை பத்தி நான் அதுக்கப்புறம் லேட்டரா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் என்ன பண்ணுவாங்க இஸ் கிரேட்னே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவர் உயிரிழப்பு நடந்திருக்கு, டைரக்ட் உயிரிழப்பு நடந்திருக்கு. அவங்க வந்து இது நடந்ததுக்கு அப்புறம் அதுக்காக வருத்தங்களும் அழுகைகளும் இருந்தாலும் அதை பின்னாடி போய் அவங்க இதுக்காக ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கும் போது வீரப்பனோட தொடக்கத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அவன் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு போயிடுறாங்க. விக்டிம்ஸை பார்க்கும்போது நம்ம இப்போ டெய்லி லைஃப்லேயே வந்து மென்டல் ஹெல்த்லாம் நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுற காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். என்னால் வந்து இமேஜினே பண்ண முடியல அவங்களுடைய மனநிலை வந்து என்னவா இருக்கும். அந்த பாட்டி நல்லம்மாள்ன்ற அந்த பாட்டிலாம் பேசும்போது ரொம்ப இந்த ஷாக் வச்ச விஷயம்லாம் சொல்லும்போது ரொம்ப கொடூரமானது. கோவம்ன்றது இந்த கர்நாடகா மக்களை ரீச் அவுட் பண்ண அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்களா? அதாவது கர்நாடகா சைடில் அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு? ஒரு பத்திரிகையாளர் பேசினா நினைக்கிறேன், சமீபத்தில் அவங்க பேசினாங்க. அவர் வந்து வீரப்பன் பத்தி ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல அவரோட ஒப்பீனியன்லாம் தெரிவிச்சிருந்தாரு. கர்நாடக மக்களுக்கு அதிக கோவம் இருக்கு வீரப்பன் மேல. அட்லீஸ்ட் நம்ம ஊர்ல என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்காரன் வீரப்பன் ஏதோ பண்ணாரு, ஏதோ மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்ற ஒரு சாஃப்ட் கார்னர் நமக்கு இருக்கு. கர்நாடகாவுக்கு ஹார்ட் கோரா இவரை வெறுக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்க அதுல ஏதாவது உங்களுடைய ரிசர்ச்ல ஒரு இன்டர்வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பா. இதுல வந்து பேசியிருந்ததுல நீங்க பாக்குறதுலயே கர்நாடகாவுடைய ரெப்ரசன்டேஷனா நாங்க பல பேரை முயற்சி பண்ணோம். அதுல சமியுல்லா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகையாளர். ஏன் அப்படின்னா பாலார் பிளாஸ்டா அவர் நேரடியா கவர் பண்ணியிருக்காரு. வீரப்பன் சார்ந்த செய்திகள் அங்க வெளிவர்றதுக்கு முக்கிய காரணமா அவர் இருந்திருக்காரு. களத்துல இருந்தவர். அவருக்கு மக்களோட மனநிலையும் தெரியும், போலீஸ் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்ற விஷயங்களும் தெரியும். ஸோ அவர் இது பண்ணாரு. அதை தாண்டி பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க பல பேர் கர்நாடக மாநிலத்துக்குள்ள இருக்கிறவங்க தான், கிராம மக்களா இருக்காங்க. ஆனா பார்டர்லாம் தாண்டி ரொம்ப கர்நாடக மாநிலத்துக்கு உள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் இதுல பேசியிருக்காங்க. இன்னும் அதிகாரிகளை நாங்க தொடர்பு கொண்டோம். நிறைய பேருக்கு பல காரணங்களால அவங்க இதுல பங்கேற்கல. வீரப்பனை தமிழரா பார்த்து அதனால உருவான கோபம் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா காவேரி பிரச்சனைல அவர் தமிழ்நாட்டு சைடு தான் நின்னாரு. ராஜ்குமாரை கடத்தினது முதற்கொண்டு அந்த ராஜ்குமார் தமிழ் ஃபீல் இருக்கு, தமிழர்ன்ற உணர்வு இருக்கு. அப்ப அந்த சமயத்துல வந்த பிரச்சனைகளே வந்து ஒரு தமிழர் வந்து ஒரு கன்னடரை கடத்திட்டாரு அப்படின்றனாலதான் அங்க ஒரு 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 பதவிப்புக்குள்ள ஒரு நிலைமை இருந்துச்சாங்க. அந்த கோவம் வந்து கர்நாடகாவில் கண்டிப்பா இருக்கு. இப்போ நான் சொன்னல நிறைய ஸ்டோரிஸ் ஃப்ளோட் ஆகும், தியரிஸ் வந்து வீரப்பன் பத்தி ஃப்ளோட் ஆகுது டிஜிட்டல் மீடியாவில். நம்ம அப்படி திறந்தாவே அவ்வளோ இருக்கும். அதுல முக்கியமான விஷயம் வந்து அவரோட எய்ட்ஸ் பத்தி, வீரப்பனுடைய கூட்டாளிகள் வந்து யாரு, அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் என்ன, சேத்துக்குழி கோவிந்தன் யாரு, பேபி வீரப்பன் யாரு அப்படின்ற மாதிரி நிறையா, அவருடைய தளபதி வந்து சேத்துக்குழி கோவிந்தன் தான் அப்படின்னா நிறையா சொல்லலாம் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்களா, இல்ல இதெல்லாம் ஃபியூச்சர்ல வருமா, எப்படி எடுத்துக்கலாம்? முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வீரப்பன் கதையை சொல்வதை தாண்டி இது அந்த மக்களோட கதை தான். அதை வந்து அது வீரப்பனோட கதையை அதை ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால இதுல அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களை நேர்காணல் நினைச்சு வசந்த் வந்து அந்த இவர் நம்ம முருகேசன் தானே, ஆமா பரிசல் முருகேசன் கூட இருந்தவங்க இதுல அவர் கூட இருந்தவர் சித்தன், அவர் கூட ஆமா இவங்க வந்து கூட இருந்தவங்க. இதை தாண்டி நாங்க ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு வாய்ப்பு இருந்தது. அதாவது கேங் போட்டு ஒரு ட்ரீலாம் போட்டு இது இப்படிதான் இயங்குனது அப்படிலாம் கொண்டு போயிருக்கலாம். ஆனா அது எல்லாமே ஒரு நம்ம என்னதான் பண்ணாலும் ஹீரோயிசமா மாறிடும். இது வந்து அவரோட கேங்கோ இல்ல அவருடைய வளர்ச்சியை
பத்தின கதை இல்லை, கதை கிடையாது. இன்னொன்று டாக்குமெண்ட்ரியில எக்ஸ்ப்ளோர் பண்ண பல இது இருக்கும். ரெப்ரசன்டேஷன்ஸ் தான் எல்லாமே. இப்போ சித்தன், பரிசல் முருகேசன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவருடைய கேங் எப்படி இயங்குச்சு அப்படி அதுல இருந்து 2 பேரை காமிச்சிட்டோம், அவ்வளவுதான். இன்னும் பல பேர் இருக்காங்க சேர்த்துக்குள்ள. அவரோட முக்கியமான தளபதி, அவரை பத்தி கதைகள் இருக்கு, அதை பத்தி பேசுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, தேடக்கூடிய மக்கள் வந்து அதை வெளியே பார்த்து தேடி இது பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம இதுல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரிசர்ச்ல முடிவு பண்ண, அதாவது ரிசர்ச்சுக்கு வந்து நிறைய அப்ரோச் இருக்கு. இதுல நாங்க எடுத்த அப்ரோச் என்னன்னா, தகவல்களா இப்ப இந்த வருஷம் வீரப்பன் கூட 12 பேர் இருந்தாங்கன்னா 12 பேர் யார் யாரு, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி நாங்க அந்த அப்ரோச்சை நாங்க எடுக்கல. நாங்க எடுத்தது அந்த வருஷம் அவர் செய்த காரியத்தினால சமூகத்துல என்ன தாக்கம் ஏற்பட்டது, அதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்ல மக்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க, அரசு எப்படி அதை ஹேண்டில் பண்ணது, இதுதான் ப்ராடர் அப்ரோச்சை தான் நாங்க எடுத்தோம். தகவல்கள், நம்பர்ஸ், நேம்ஸை வந்து நாங்க, அதுவும் இருக்கு, அதுல எந்த தவறும் வந்துடக்கூடாது, அதை வெரிஃபை பண்ணி பயன்படுத்தணுன்றது இருந்தது. ஆனா நாங்க அதிகமா சொல்ல விருப்பப்பட்டது இதுதான். நீங்க செகண்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா தெரியும், அவர் வளர வளர அந்த சமயத்துல காட்டை ஒட்டி வாழ்ந்த மக்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது பதிவாயிருக்கும். அது ஒரு சின்ன விவாதமா அங்க ரிவால்வ் ஆகும். அதே மாதிரி அவர் சரண்டருக்கு வர்ற எபிசோட்ல பாத்தீங்கன்னா அங்க அது எப்படி அரசியலால அது பாதிக்கப்படுது அப்படின்றது வரும். அது எதோட ரெப்ரசன்டேஷனா, இப்படி ஒரு குற்றவாளி வளர்ந்து வரும்போது அதை அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுது, ஒவ்வொரு ஆட்சியிலையும் அந்த அப்ரோச் எப்படி மாறுது அப்படின்றதெல்லாம் அதுல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ இன்னொன்று சொன்னார் இல்லையா, இதுதான் வந்து இந்த டாக்கு சீரிஸோட ஒரு டிஃபைனிங் போர்ஷன்ஸ் ஒரு இதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த பருந்து பார்வைன்னு இருக்குல்ல, நம்ம வீரப்பன் கிட்ட இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு க்ளோஸாக பார்க்குறோம் இருக்கு. வேலை இவர் சொன்னதுலேருந்தே நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். நாங்கள் சொல்ல நினச்சது வந்து வெறுமனே அந்த வெறும் சம்பவங்கள் நடந்துச்சுன்னு இல்லாமல் மக்களை சமூகத்தில் ஒரு தாக்கம் என்ன ஏற்பட்டுச்சு, அதோட பல்வேறு கிளை கதைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அந்த மேட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அவர் வந்து வேட்டையை பற்றி சொல்லும்போது, மற்ற விஷயம் சொல்லும்போது கூட ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இருக்கு. அந்த காட்டில் வாழக்கூடிய மக்கள் வந்து காடு சார்ந்து தான் இயங்குவாங்க, அதை வந்து காட்டில் தடுக்கும் அப்படின்ற ஆங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ எங்கெங்கெல்லாம் டிஸ்கஷன்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த லேயருக்கு போக முடியுமோ அங்கெல்லாம் அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப இயல்பா ஆர்கானிக்காக உள்ள கொண்டு வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிடுவாங்க. ஆமாம், இன்வேட் நிறைய இடத்துல வந்து செகண்ட் எபிசோடில் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா சந்தன மரம் கடத்தல் பற்றி பேசுவோம். இதில் ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் நிறைய பேர் கவனிப்பாங்களான்னு தெரியல எனக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். அது என்னன்னா, இவர் சந்தன மரத்தை வெட்டினாரு, அதை வாங்கினாங்க, ஒரு ஸ்மக்லிங் நடந்ததுக்கெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல வீரப்பன் போகிற போகலன்னு சொல்லுவார். மக்கள்லாம் செஞ்சாங்க, எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவார் இல்லையா. அது பின்னாடி ஒரு சின்ன ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே கவனிச்சிங்கன்னா அந்த ஊர் மக்கள் யாருக்குமே வந்து வேலைவாய்ப்பு இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு பாயிண்ட்ல வந்து கூலிக்கு போகணுங்கிற கட்டாயம் வருது. அவங்க தினக்கூலிகளாக தான் அங்கே போகிறாங்க. இன்ஃபேக்ட் அவர் இன்னொருத்தர் சொல்லுவார், போவாங்க அந்த சந்தன மரத்தை கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வருவாங்க, அந்த காசு எங்களுக்குலாம் கொடுத்துருவாங்க ஆளுக்கு இல்லையா. அது கிட்டத்தட்ட ஒரு எக்கனாமியே அங்கே ரன் ஆயிருக்கு. இவர் பண்ண சந்தன கடத்தல்னால ஒரு எக்கனாமி ரன் ஆயிருக்கு இல்லையா. இது மூலயமா அதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பின்மையினால ஒரு விஷயம் நடக்குது இல்லையா. இது ஜஸ்ட் சந்தன கடத்தலாம் பார்க்க முடியாது, அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா. வீரப்பன் வந்து ஒரு கிரிமினல் இப்படின்னு இல்லையா, எதையுமே வந்து தனியா துண்டா பார்க்க முடியாது. பல சமூக காரணிகள் இருக்கும். அதுல ஒண்ணுதான் இப்ப இந்த வேலை வாய்ப்பு, பல விஷயங்கள். ஏன்னா அவரு காட்டுக்குள்ள போறதுன்றது அடிப்படையா எதுவும் இல்லை அப்படின்ற அந்த டைம்ல வந்து இந்த வறுமைன்றது பல இடங்கள்ல இருந்துச்சு. வறுமை, வேலை வாய்ப்பு இல்லாதது, நல்ல ஒரு வாழ்வாதாரம் இல்லாத சூழல்லாம் இருந்துச்சு இல்லையா. இது எல்லாமே சில தாக்கத்தை வந்து பல இடங்கள்ல ஏற்படுத்துச்சு. அதை எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் வந்திருக்கோம். சிலது வந்து ரொம்ப ஓப்பனா டிஸ்கஷன்ஸா இருக்கு, சிலது வந்து இந்த ஒர்க் ஷாப் காட்சிகள் வந்து ரொம்ப, நம்ம அந்த 4th எபிசோட் வந்து ரொம்ப ப்ரூட்டலா இப்படி ஒன்று நடந்திருக்கா தமிழ்நாட்டில். வாச்சாத்தி நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட வாச்சாத்தி மாதிரி ரொம்ப கொடூரமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இது நிறைய இடத்துல அண்ணன் நக்கீரன் கோபால் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு வீரப்பன் தேர்தல் வேட்டைன்ற பேர்ல. அவர் நேரடியாக அதை பார்த்துருக்க ஒரு நபர் அதை சொல்லிட்டே இருப்பாரு. இந்த காட்சிகள்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த விக்டம்ஸ்ல இருந்து அந்த கதைகளை கேட்கறது, அவர் அந்த காட்சியை ஒர்க் ஷாப்பை ரீக்ரியேட் பண்ணுறதுலாம் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ப்ராசஸ்? உண்மையிலே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படக்கூடிய சுச்சுவேஷன் தான். ஏன்னா நம்ம வந்து இதோட காட்சி வடிவமைப்பு பண்ணுற அந்த இடத்துலையே வந்து அவங்க கத்துற சத்தம் இருக்குல்ல, அது உண்மையிலே எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நான் மானிட்டரில் பார்க்கும்போது அங்கே லைவாக அவங்க ஆக்ஷன் சொன்னப்பறம் கத்திக்கிட்டே இருப்பாங்க, கான்ஸ்டன்டாக கத்துவாங்க. அந்த ஓலம் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு 2 நாள் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணிவிடுவோம். ப்ளஸ் அது கான்ஸ்டன்ட்டாக நம்ம அதை எடிட் பண்ணும் போதும் அந்த விஷுவல்ஸை ரிப்பீட்டடாக பார்க்குறது. ஆனால் இதை ஃபிக்ஷனைஸ் பண்ணி ஷூட் பண்ணுறது ஒன்று. இதை விட அங்கே நக்கீரன் எடுத்த ஆர்கைவல் டேப்ஸில் 2000 வருஷத்தில் வந்து அந்த உண்மையான விக்டம்ஸை இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. இதில் நாங்கள் காட்டினது வந்து ஒரு 10% மட்டும்தான். ரொம்ப செலக்ட் பண்ணி இதை சொன்னால் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு காட்டினது தான். அதில் ஒரு குறிப்பிட்ட அம்மா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்களை எப்படி வந்து செக்ஷுவல் அஃபெண்ட் பண்ணாங்க, எப்படி செக்ஷுவல் அசால்ட் பண்ணாங்க,
அவங்க குழந்தை இறந்து பிறந்துச்சுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது எத்தனை வாட்டி நாங்கள் எடிட்டில் வரும்போதுமே எங்கள் எல்லாரோட தலையும் இப்படி இருக்கும். எல்லாருமே இப்படி உட்காந்துருப்போம். எங்களால் அதை கேட்கவும் முடியாது, அந்த விஷயம் பார்க்கவும் முடியாது. அவங்க வெறும்னு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அப்படி கண்ணை துடைப்பாங்க, அவ்வளோதான். இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ ஃபைனல் ரிலீஸில் அவங்க முகங்கள்லாம் பிளர் பண்ணிட்டோம். எடிட்டில் வந்து அவங்க முகங்கள்லாம் வேறு தெரியும். இந்த ஃபிக்ஷன் ஷூட் பண்ணதை விட அந்த இன்டர்வியூ தந்த பாதிப்பு வந்து உண்மையிலே எனக்கு வந்து அந்த முதல் பாதிப்பு வந்து அந்த விக்டிம் ஸ்டேப் பார்த்தது தான். இது நாங்கள் வந்து 2-3 வருஷம் வீரப்பன் ஃபுட்டேஜ் எப்படி வந்து வேற விதமான ஒரு ஃபீலை கொடுத்துச்சோ, நாங்கள் முதல்ல பார்க்கும்போது இது வந்து அப்படியே புரட்டி போட்டுருச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரே டைம்ல தானே பார்த்துருப்போம். அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தா அப்படியே நம்மளை போட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்டு கேள்வி கேட்கும்போது இருந்தது என்னென்னா, இப்போ நான் உட்காந்து கேள்வி கேட்டிருப்பேன், நீங்கள் தான் விக்டிம் வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கிற சம்பவத்துக்கெல்லாம் என்னால் எனக்கு கண்ணு கலங்கிடும். உள்ளுக்குள்ளே வந்து என்னமோ நடந்துகிட்டே இருக்கும், ஒரு மனசு போட்டு கசையும். ஆனால் அந்த விக்டிம் பேசும்போது வந்து அவங்க அழமாட்டாங்க. எனக்கு இது இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இப்போ மரத்தே போயிடுச்சு. ஒரு விஷயம் சொல்லும் போது கண்ணீரே உங்களுக்கு வரலன்னா அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு இல்லை, கண்ணீர் வரக்கூடிய ஸ்டேஜ் அவங்க தாண்டிட்டாங்க. அந்த வழி இருக்குல்ல, அவங்க மேல செலுத்தப்பட்ட மிகப்பெரிய வன்முறையா தான் நான் பாக்குறேன். அது ரொம்ப இது. இன்னொன்னு, இதை எடிட் பண்ணும்போதுமே கிட்ட சரி, எப்பவுமே இவங்க ஷூட் போயிட்டு இருப்பாங்களே, அப்போ இங்கே எடிட் போகும். ஒரு எபிசோட் எடிட் முடிச்சுட்டு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு லிங்க் வச்சிருப்போம். அந்த லிங்க்ல போட்டுட்டு நைட் வீட்டில் போய் நமக்கு அதே தான் மண்டல ஓடிட்டு இருக்கோம். அதை பார்த்து கரெக்ஷன் எதாவது பண்ண தோணும். 4வது எபிசோட் மட்டும் எப்பவுமே எடிட் முடிச்சு வீட்டுக்கு போனால் அடுத்த 2 நாளுக்கு அதை தொடணும்னு தோணாது. கரெக்ஷன் இருக்கோ இல்லையோ போட்டோம், மற்ற ஏதாச்சும் பார்க்கலாம், வேற ஏதாச்சும் எபிசோட் போகலாம் தோணுது. அது உள்ள போகவே முடியாது. அது நிஜமாவே அதில் மோகன்குமாரும் தமிழும் சொல்லுவாங்க, இந்த கதைகளை கேட்டால் உங்களுக்கு வந்து தூங்க முடியாது, சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு. நிஜமாவே சாப்பிட முடியாது. நேற்று நாங்கள் ஸ்க்ரீனிங்லேயும் இதை பார்த்தோம். இதை பார்த்து முடிச்சுட்டு யாராலும் உட்காரவே முடியல. அண்டு முதல்ல சரத் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம் இது. பட் ஆனால் அந்த பேர்டனை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இருந்த அதிகாரமோ ஆட்சியாளர்களும் தான் வெக்கி தலை குனிய வேண்டிய விஷயம் இது. அப்போ நம்ம குழந்தைகள் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஏன் வெக்கி தலை குனியணும்? ஒரு நாகரிக சமூகமாக நமக்கு முன்னாடி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு வேணா நம்ம வெக்கப்படலாமே தவிர, பவர் இருந்துச்சு, தடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு, தடுக்கலன்னா அப்போ நீ தானே வெக்கி தலை குனியணும் அப்படின்றதான் எங்கள் எல்லாருடைய கோபமாக தான். அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இது. இந்த ஒரு இது கேள்விகள் வந்து ஏதாவது பேட்டர்ன் வச்சிருந்தீங்களா? லைக் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பேட்டர்ன், இந்த கேள்விகளை வாங்கணும் அப்படின்னா, இல்லை ஆளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேள்விகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு பேசிக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டோம். அதாவது இந்த வேலைகள்லாம் தொடங்குறதுக்கு 1 வருஷம் முன்னாடியே இது எப்படி வரணும் அப்படின்றத ஜெய், நான், பிரபா 3 பேருமே சேர்ந்து ஒரு ரெடி பண்ணியிருந்தோம். இதில் பேசுகிறவங்க இந்தந்த சார்பில் இருக்கிறவங்களா இருக்கணும், போலீஸ்ல இருந்து ஒருத்தவங்க இருக்கணும், ஒரு குடும்பம் இருக்கணும், அவங்கள ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பண்ணி அவங்கள்ட்ட என்ன கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா இதில் ஸ்கிரிப்டே வந்து கேள்விகள் தான். ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஸ்கிரிப்ட் எதுனா கேள்வி தான். டயலாக் நம்ம கொடுக்க முடியாது. முதவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அவங்கள ட்ரெயின்லாம் பண்ணக்கூடாது. ஒரு ரிஹர்சல் வந்து சின்ன கேமராவில் அடுத்து பெரிய கேமராவில் எடுக்கலாம் அப்படின்றதோ, முந்தின நாள் போய் அவங்க கூடயே இருந்து ட்ரெயின் பண்ணுறது எதுவுமே இதில் நடக்கலை. 2-3 முறை சந்திப்போம், அவங்கள்ட்ட என்ன கேட்கலாம், அவங்க என்ன உணர்வில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த கேள்விகளோட போயிட்டு அவங்கள அந்த இடத்துக்கு அந்த காலத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி அவங்க அந்த உணர்வுகளை கொண்டு வர்றது தான் எங்களுடைய சேலஞ்சு. அதுதான் ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றது சரியா இருக்குமான்னு தெரியல, அதுதான் நாங்க பின்பற்றிய முறை. அங்க அப்படிதான் ரொம்ப நாகரிகமா செய்யணும் அதை. ஏன்னா எல்லாருமே ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு வலிகளும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு இருக்கவங்க. அவங்கள வந்து நம்ம ரொம்ப சென்சேஷனைஸும் பண்ணக்கூடாது. அவங்கள அழ வைக்கிறத வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம அதெல்லாம் இதை சொல்லுங்க அப்படிலாம் சொல்ல வைக்க முடியாது. இயல்பா அவங்க சொல்லுவோம். அவங்க எல்லாம் எந்த வகையிலையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. பிளஸ் இதுல நம்ம ரீடேக்ஸ்லாம் போக முடியாது. இது வந்து இல்லைங்க இது சரியா வரல, இல்லை இந்த இடத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா அழுது சொல்லுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் கோவத்தோட சொல்லுங்க, எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஆர்டிஸ்ட் என்ன வருது, நம்ம யாருமே அவங்க ஆர்டிஸ்ட் கிடையாது, இது ஃபிக்ஷன் ஷூட்டிங்கும் கிடையாது. நம்ம இதை வந்து இயல்பாக பண்ணோம். இன்னொன்று, இவங்களுக்கு இப்போ மெயினாக இருந்த சேலஞ்சு, நாங்கள் எல்லாருமே அவர் ஒரு தரப்பு கொஸ்டின்ஸ் எழுதுவார், இவர் ஒரு தரப்பு எழுதுவார், நான் ஒரு தரப்பு கொஸ்டின்ஸ் எழுதுவோம். இது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி அதோட பெஸ்ட் லாட்டை ஃபைனல் வச்சுப்போம். ஆனால் இது பிளான் படியே போகாதாங்க. ஏன்னா இவரை கேட்குற முதல் கேள்விக்கே அங்கேருந்து வர பதில் வந்து 4வது கேள்விக்கான பதில் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 4 கேள்விக்கான பதில் வந்துடும். சில டைம் நாங்கள் இன்டென்ட் பண்ணி கேட்குற கேள்விக்கு பதிலே வராது, இவர்கிட்ட வராது. ஆனால் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து இதுக்கான பதில் வரும். அதாவது அதை வந்து யூகிக்கவே முடியாது. நம்ம அதுல இருந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கண்டென்ட்டா வரும். இப்போ நம்ம வந்து இதுல எபிசோடில் கொடுத்தீங்க கரெக்டா, இந்த விஷயம் எல்லாமே இதுல இருக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை வரும். நாங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா, மோஸ்ட்லி ஃபோனில் பேசுவோம். இப்போ இவர் விக்டிம் வச்சோங்களேன், நான் ஆரம்பிக்கும் போது முதலே வந்து உங்களுக்கு வீரப்பனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது வந்து இவர் எதிரில் உட்கார நீங்க பேசுறீங்களா அவங்கள்ட்ட ஃபோனில் பேசுவோம். இப்போ நான் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது முதல்ல இவர் என்ன, அப்புறம் உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்,
உங்க கணவர் இருக்காரா, கணவர் என்ன வேலை பண்றாரு, இது அதாவது அவங்கள ரெடி பண்ணிக்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அது அந்த கொஸ்டின் இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு இப்படி போலாம்னு சொல்லி தான் அந்த கேள்விகள் ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். அதுல வந்து அதான் சில சமயம் வந்து நான் விக்டிமா இருந்திருக்கேன், சில சமயம் இவர் விக்டிமா இருந்திருக்காரு. இப்படிதான் வந்து மாறி மாறி அந்த கேள்வி ரெடி ஆச்சு. கேட்கறது என்ன தெரியுமா, சரத் சொன்ன அதே பாயிண்ட் தான். என்னன்னா நம்ம கேட்டுட்டு இருப்போம், நம்ம மெண்டல வந்து நம்ம கேட்கும் போது எபிசோட்ஸ் ஓடும். இப்போ வசந்த் சொன்ன சூப்பரான பாயிண்ட் என்னன்னா, கேள்விகள் தான் ஸ்கிரிப்ட், இதை வச்சுதான் எடிட் வரப்போகுதுன்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம கேட்கும்போது 2வது எபிசோடுக்கு ஒரு மேட்ரை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க பதில் சொல்லும்போது எதிர்பாராம அவங்க வந்து 5வது எபிசோடுக்கான ஒரு கண்டென்ட் பத்தி ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிடுவாங்க. டக்குன்னு மைண்ட் என்ன போனா 5வது எபிசோடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இவங்க இப்படி சொன்னா இப்படி மாறணுமேன்னு சொல்லி டக்குன்னு அதுக்குள்ள போய் நம்ம 5வது எபிசோட்ல டிராவல் பண்ணணும். நீங்க அதில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா டப்பால் அவங்க மறுபடியும் 1வது எபிசோடு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த 6 எபிசோடோட ஸ்ட்ரக்சரும் வடிவமும் மைண்ட்ல இருந்து தான் இந்த கேள்விகள் வந்து அது ஒரு கேம் தான் வச்சுக்கோங்க. நம்ம கேம் மாதிரி நான் சொல்றது அந்த ப்ராசஸை குறைச்சோ அவங்க பெயினை குறைச்சோ சொல்லல, எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அது நான் அந்த விக்டிம்ஸ் மட்டும் சொல்ல, யாரா இருந்தாலும் இவங்க கேள்வி கேட்டே இருப்பாங்க. திடீர்னு அதை பார்க்கும் போது நமக்கு ஒன்று தோணும் இல்லையா, டக்குன்னு ஃபோன்ல டைப் பண்ணி அப்படியே பாஸ் ஆன் பண்ணி அனுப்புவோம். அப்புறம் அவங்களுக்கு ஒன்று தோணும், அதை முடிச்சுட்டு சின்ன பிரேக்ல நாங்கள் குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிப்போம். இது இந்த மாதிரி ஒன்று இது வேணும், தேவைப்படுது, இது இவங்க கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பர்டிகுலர் அசெட் வராங்கன்னா அவங்க வந்து ஜேர்னலிஸ்டாக இருப்பாங்க, அவங்க இதுதான் சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்க்கும் போது நமக்கு தெரியாமல் வேற ஒரு தகவல் வந்துடும். இது கிடைக்குமா கிடைக்காத நாங்கள் ஏங்கிட்டு இருந்த தகவல்லாம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அதை டக்குன்னு அங்கே இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக கேள்விகள் கேட்டு இம்ப்ரோவைஸ் பண்ணதெல்லாம் நடந்தது. இவால்வ் ஆகிட்டு இருந்தது. இது ஒரு பர்டிகுலர் இப்படிதான் அப்படின்னே இல்லை, ஒரு கோர் இருக்கும், அந்த கோர் கிடைக்க வந்துட்டே இருந்தது. சொன்ன மாதிரி 2 இடத்துல வந்து எங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு இது கிடைச்சிச்சு. இப்போ ஜெயபிரகாஷ்னு பேசுவார், நக்கீரன் ரிப்போர்ட்டர் பேசுவார். அவருக்கு வந்து வேற ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், வேற ஏதோ கேள்வி வேற எங்கேயோ போகுது. எங்களுக்கு தெரியும் இந்த கண்டென்ட் ஆக்சுவலா வந்து நம்ம உள்ள வைக்க போறது இல்லைன்றது ஓரளவுக்கு நமக்கு தெரியும், எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான். பட் எதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது எதேச்சும் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த ஸ்ரீனிவாஸ்ன்ற பேர்ல ஒரு பேர் குழப்பம் இருந்துச்சு, நிறைய பேர் இருந்தாங்க. ஆஹா, இது வந்து கிட்டத்தட்ட எபிசோடோடைய எல்லாத்தையுமே வந்து மாற்றக்கூடிய உள்ள ஒரு இல்ல இருக்குது. டக்குன்னு அதுல டிராவல் ஆகி விஷயம் வந்தது அப்படின்ட்டு. அதான் இது ரொம்ப வீரப்பன் பேசும்போது ஸ்ரீனிவாஸ் உடைய இன்னொரு வெர்ஷன் வீரப்பன் வைக்கிறாருன்னு தான் இருந்துச்சு. நீங்க சொன்ன இந்த லைன் வந்தோடனே எங்களுக்குமே எக்ஸாக்ட் நல்ல ஒரு பாயிண்ட் நல்லா எங்களுக்கு தேவைப்பட்டது. அது ஒரு கேப் இருந்துச்சு, என்னடா பண்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆஹா வந்துருச்சேன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு அந்த வீரப்பன் வீடியோ இருக்கு இல்லையா, 6 எபிசோட்ல வீரப்பன் என்னென்ன சொல்லியிருக்காருன்றது முதல்ல நம்ம மனப்பாடமா தெரியணும். அப்பதான் வீரப்பன் சொன்னதுக்கு கொராபரேட் பண்ணவும் முடியும், சொன்னதுக்கு எதிர்கருத்துகள் பண்ணவும் முடியும். ஸோ அதான் ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ராசஸ். ஓரளவுக்கு இந்த 6 சீசன் எபிசோட் பற்றி நம்ம பேசிட்டோம். இந்த வீரப்பனுடைய ஸ்டோரியில் இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து என்ன அப்படின்னா, அவருடைய மரணம் வந்து எப்படி நடந்தது, அது வந்து அது போலீஸ் தான் கொலை பண்ணாங்களா, இல்லை மயக்க மருந்து வச்சு கொண்டுட்டாங்க, இல்லை வேற எங்கேயோ பிடிச்சிட்டாங்க, இப்படி வந்து நிறையா தியரிஸ், அது ஒரு ஆயிரக்கணக்கான தியரிஸ் வந்து ஃப்ளோட் ஆகுது. அதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாமா? நீங்கள் எடுக்கிற எபிசோடில் உங்களுடைய தரப்பில் நீங்கள் இவ்வளோ ரிசர்ச் பண்ணதில் இதெல்லாம் ஃபியூச்சர்ல சீசன்ல எபிசோட்ல வரலாமா, வருமா? அது மர்மமா இருக்கு, அது இப்போதைக்கு அப்படியே இருக்கும். ரீசெண்டா ஒரு இதுல இதே கேள்வி கேட்டாங்க எம்டி டாப், என்ன சொன்னாங்க, போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணதான் சொல்றாங்க, நான் அதுக்குள்ள போல, அடுத்தடுத்து வரும், அதுக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் இதுக்கான பதில். ஓகேண்ணா, ஐ திங்க் இந்த நீங்கள் எடுத்திருக்க இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் அதில் இருக்க 6 எபிசோட் பற்றி நம்ம விலாவாரியாக பேசணும். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நானும் கேட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் நக்கீரனுடைய ஒரு பொக்கிஷம்னு சொல்லி வீரப்பனுடைய ஸ்டோரியை சொல்லலாம். அந்த இவ்வளோ 27 வருஷம் கிட்ட நான் வந்து அதை பாதுகாத்தேன், 9 மணி நேர ஃபுட்டேஜ் அண்ட் பல ரைடுகளை வந்து இந்த ஃபுட்டேஜ் நான் பாதுகாத்திருக்கேன், பல ஆட்சிகள் மாற்றம், நாங்கள் பொட்டால உள்ளே போனது அப்படின்னு நிறைய கதைகளை சொல்லியிருந்தார் நக்கீரனுடைய ஆசிரியர். அதெல்லாம் தாண்டி அவர் வந்து உங்கள்கிட்ட இந்த ஸ்டோரியை நீங்கள் மேக் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட கொடுக்கும் பொழுதே உங்களுடைய நீங்கள் யார், உங்களை நம்பி அவர் கொடுக்குறாரு, இவ்வளோ பெரிய ஒரு நக்கீரனுன்னு ஒரு பாரம்பரியமான நிறுவனம், அதனுடைய ஒரு முக்கியமான ஸ்டோரியை நீங்கள் எடுங்கன்னு சொல்லுங்க, நீங்கள் எடுங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதே உங்களுடைய திறமை என்ன, நீங்கள் எவ்வளோ தூரம் இதை எடுப்பீங்கன்றது தெரிஞ்சது. அது ரொம்ப அப்சல்யூட்டாக ஃபென்டாஸ்டிக்காக வந்தது நாங்கள் பார்த்தோம், ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் உங்களுடைய கெரியரில் இன்னும் நிறைய சாதனை படைக்க வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய எல்லா கருத்தையும் தெரிவித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நாங்கள் இன்னொன்று ZEE5க்கும் நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சோம். ஏன்னா இதில் நாங்கள் எந்த ஸ்டாண்ட் எடுக்க போகிறோம், மக்களோட பார்வையில் தான் பேச போகிறோம் அப்படின்றதுல இருந்து அந்த 4th எபிசோட்லாம் ரொம்ப ராவான எபிசோடு, ரொம்ப போல்டான எபிசோட்ஸ் இருக்கும், நிறைய கருத்து இருக்கும். எங்களை வந்து இந்த மியூட் மாதிரியான சில விஷயம் தான் இருந்துச்சே தவிர கண்டென்ட் ரீதியாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே எங்களுக்கு இல்லை. இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுல அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆல் த்ரூவே வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட், அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆப்வியஸாக ஆரம்பிச்ச இடம் நக்கீரன் தான்.
எங்களுக்கு வந்து எங்கள் கையில் நம்பி கொடுத்த அந்த டேப்ஸை நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் அவங்களுக்கு வரணும்னு நினச்சோம். எனக்கு நேற்று ஒரு இது வந்துச்சு. நேற்று இன்னைக்கு வந்து நக்கீரன் பற்றி நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன், ஆனால் இந்த விஷயத்த நக்கீரன் தான் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அப்படின்னாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம தோழர் சொன்னார், இது வந்து அப்போ அவங்க விதைச்ச ஒரு சின்ன விதைக்கான ஒட்டுமொத்த இதை பலன் வந்து இதில் நீங்கள் அறுவடை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த விஷயத்துல வந்து நாங்கள் நினைச்ச குறிக்கோள் அடைஞ்சிட்டோன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்களா? தேங்க்யூ. மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.